जय जगन्नाथ बलदेव सुभद्रा महारानी कर्णम, जय श्री राधा गोपाल जी कर्णम, जय जगन्नाथ, जय श्री चैतन्य महाप्रभु नित्यानंद प्रभु करुणम, जय श्री रूप रघुनाथ करुणम, என் குருநாத கருணம். தொடர்ந்து வந்து ஸ்ரீமத் பாகவத பணிபம் கிளாஸ் வந்திருக்கூடிய அனைத்து ஒருத்தருக்கும் அடியனுடைய பணிவான வணக்கங்கள். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம். ஓகே, ஃபர்ஸ்ட் கேண்டோ, முதல் காண்டம், சாப்டர் 5, அத்தியாயம் 5, வியாசருக்கு நாரதர் உபதேசங்கள். தென் பதம் டெக்ஸ்ட் மாதாஜி. எஸ் 29 முடிச்சா. ஓகேவா? 29 இல்லை 23 24 இல்லை 30 ரெண்டே கோட்டா ஸ்ரீமத் கடை சொல்லுங்களா? 29 29. ஓகே, வந்துட்டீங்களா? ஓகே மாதாஜி. சங்கரி வந்து ஓகேவா? 29. ஓகே ஓகே. दशैवं मे अनुरक्तस्य प्रसीदस्य हैतनास्. दशैवं मे अनुरक्तस्य प्रसीदस्य हैतनास्. श्रद्धानस्य बालस्य तान्दस्य अनुसार्यश. श्रद्धानस्य बाल्यस्य तान्दस्य अनुसारस्य स. ஒன்று வாட்டி. दशैव मे अनुरक्तस्य प्रसीदस्य हैतनास्. श्रद्धानस्य बालस्य दान्तस्य अनुसारस्य च. या மல்லி சங்கரி மாதாஜி ட்ரை பண்ணுங்கள். हरे कृष्ण. दशैव मे अनुरक्तस्य श्रद्धानस्य बाल्यस्य दान्तस्य अनुरक्तस्य. அந்த முதல் லைனில் மாதிரி தஷைவம் மே ஒரு கோமம் போட்டு பார்த்தீங்களா கரெக்டா? அதை போட்டு நூ தான் வருது பாருங்க. அந்த கோமம் போட்டுருந்துச்சுன்னா மண்ணுக்கு ஆ வரும். அனு ரக்தஷ அது வந்து ஆ போட மாட்டாங்க. ஜஸ்ட் அவங்க வந்து மார்க் மட்டும் தான் பண்ணியிருப்பாங்க. ஓகே, இது சம்ஸ்கிருதோட இது. ஐ எம் நாட் சம்ஸ்கிருத் ஸ்காலர். மேபி ஸ்னேகா மாதிரி சம்ஸ்கிருதம் வந்து டெய்லி கிளாஸ். ஓகே மாதாஜி படிக்கிறீங்களா மாதாஜி? ஸ்னேகா மாதாஜி. दशैव मे अनुरक्तस्य प्रसीदस्य हैतनास्. श्रद्धानस्य बाल्यस्य दन्तस्य अनुसारस्य च. தேங்க்யூ மதி. தஷ்ய அவருடைய, ஏவம் இவ்வாறு, மே எனது, அனுரக்தஷ்ய அவர்களிடம் அன்பு கொண்டிருந்தேன், பரஷீதஷ்ய அடக்கத்துடன், ஹதா அதிலிருந்து விடுபட்டு, ஏனஷ பாவங்கள், ஷததானஷ்ய நம்பிக்கை கொண்டவனின், பால்யஷ சிறுவனின், தாந்தஷ்ய அடக்கினேன், அனுசரஷ்ய உபதேசங்களை உறுதியாக பின்பற்றி, சா மேலும். ஓகே, மொழிபெயர்ப்பு தமிழில். அந்த முனிவர்களிடம் நான் மிகவும் அன்பு கொண்டிருந்தேன், நடத்தையில் நான் சாதுவாக இருந்தேன், அவர்களது தொண்டில் எனது பாவங்கள் அனைத்தும் வேறறுக்கப்பட்டன, அவர்களிடம் நான் இதயபூர்வமான நம்பிக்கை கொண்டிருந்தேன்,
எனது புலன்களை நான் கட்டுப்படுத்தியதுடன் உடலாலும் மனதாலும் அவர்களை நான் உறுதியாக பின்பற்றினேன். இங்கிலீஷ் வந்து I was very much attached to those sages. I was gentle in behavior and all my sins were eradicated in their service. In my heart, I had strong faith in them. I had subjugated the senses and I was strictly following them with body and mind. Thank you, Madhuri. Dashvaivam me anuraktasya prashridasya haitanash Chatadanasya balyasya dandasya nu sarasya. ஹரே கிருஷ்ணா. ஓகே, இன்னைக்கு ரொம்ப வந்து ஒரு மங்களகரமான நாள். மிருஷ்ணா சொல்லுங்க, இன்னைக்கு என்ன நாள்னு? டுடே வெரி ஆஸ்பிஷியஸ், மங்களகரமான நாள். அக்ஷயா திருதி. அக்ஷயா திருதி வந்து ரொம்ப இன்னைக்கு ஆஸ்பிஷியஸ். அக்ஷய திருதி வந்து பார்த்திங்கன்னா, அக்ஷய திருதி வந்து நம்ம நார்மலாக நம்ம இந்தியன்ஸ் வந்து நினைப்பாங்க, போயிட்டு என்ன வந்துச்சுன்னா வந்து கோல்டா எப்படி தான் எனக்குன்னு தெரில. பட் வந்து ஆக்சுவலி நான் வந்து நம்ம வெளியே நம்ம நார்மலாக பிஃபோர் எஜுகேஷன் நான் அந்த மாதிரி நினச்சேன். இப்போ அக்ஷய திருதி டோட்டலி அக்ஷய திருதி கோல்டுக்கும் அக்ஷய திருதி சம்மந்தமே இல்லை. ஓகேவா? அக்ஷய திருதியை பயன்படுத்தி கோல்டு பிஸ்னஸ் பண்ணுறவங்க அவங்க மார்க்கெட்டிங் பயன்படுத்தினாங்க. ஓகே புரிஞ்சா மாதிரி? அக்ஷய திருதிக்கு கோல்டுக்கு சம்மந்தம் கிடையாது, அது பின்னாடி பேசுவோம். நான் மறந்துட்டுனா ஸ்னேகமதி பி ரிமெம்பர் மீ மதி அதை பற்றி கொஞ்சம் இருக்குது, லாஸ்ட்டாக நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணுவோம் அக்ஷய திருதியா. அதனால் அக்ஷய திருதியா இன்றைக்கி வந்து ரொம்ப ஆஸ்பிஷியஸ். இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டே, இன்றைக்கி முதல் நாள். இன்றைக்கி மொத்தம் அக்ஷய திருதியா வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 21 நாள், 21 டே. இந்த 21 நாள் நம்ம என்ன பண்ணணும், அந்த அக்ஷய திருதி என்ன நடந்துச்சு அது பின்னாடி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். கமலகந்தா மதிஜி, கேஷவகந்தா மதிஜி ஞாபகப்படுத்துங்க எனக்கு கடைசியா. ஓகே ஓகே இன்றைக்கி வந்து ஸ்லோகம் வந்து பார்த்திங்கன்னா, அந்த முனிவர்களிடம் நான் மிகவும் அன்பு கொண்டிருந்தேன். எந்த முனிவர்கள்? எந்த இடத்துல உள்ள முனிவர்கள்? கலகந்தா பிரபு ஆஃப்டர் புக் ஆகும். ஹரே கிருஷ்ணா ப்ரோ, ஹாப்பி அக்ஷய திருதியா. ஹாப்பி அக்ஷய திருதியா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ணா. ஓகே, அதாவது வந்து எந்த முனிவர்கள்னா, அவங்க வீட்டு பக்கத்தில் இருந்த அந்த பக்தர்கள். அவங்க வந்து அவங்கக்கிட்ட வந்து சொல்கிறாரு, அவங்கக்கிட்ட நான் வந்து அவங்க கூட பழக எனக்கு வந்து நல்ல பழக்கங்கள் வந்துச்சு. அது என்னென்ன முடிஞ்சு சொல்கிறாரு. இப்போ இந்த ஸ்லோகம் யார் பேசுகிறா? ரவி பிரபு யார் பேசுகிறா பிரபு? நாரதர் இங்கே என்ன ரோல் பிரபு? யாஸ் குரு கேட்குறது. இப்போ இந்த கதை யார் கேட்குறா? வியாசர் கேட்குறாரு. வியாசர்கிட்ட வந்து சொல்லியிருக்கிறாரு. சொல்லும் போது அவருக்குள்ளே ஒரு கதை சொல்கிறாரு. நான் முந்தைய பிரிவில் என்ன இருந்தேன், புரியுதா மிஷ்ணா? எஸ், வெரி குட். இப்போ சொல்கிறாரு, நாரதர் சொல்கிறாரு, இது போன பிரிவில் கதை சொல்கிறாரு. நான் வந்து அந்த முனிவர்கிட்ட வந்து அவங்ககிட்ட அன்பாக இருந்தேன் சொல்கிறார். நம்பர் 1 ஓகே, நம்பர் 1 அன்பாக இருந்தேன் சொல்கிறாரு. நம்பர் 2 பார்த்தீங்கன்னா செகண்ட் லைனில், நடத்தையில் நான் சாதுவாக இருந்தேன். என்னோடய பிஹேவியரில் நான் வந்து டிவோட்டியாக ஆகினேன். என்னோடய பிஹேவியர், என்னோட நடத்தையில் நான் டிவோட்டி ஆகினேன். 2வது விஷயம், அவரது தொண்டில் எனது பாவங்கள் அனைத்தும் வேற அறுக்கப்பட்டது. அதாவது வந்து 3வது விஷயம், நான் வந்து அவங்களுடைய சேவையில் இருக்கும்போது அவங்களுக்கு சேவைலாம் செஞ்சல. அவங்களுக்கு வந்து ஆசிரமத்தில் போய் சேவை செய்கிறது, அவங்களோட பிரசாதம் சாப்பிட்றது, அவங்களுக்கு எல்லாம் சேவை செய்யும்போது என்னுடைய பாவங்கள்லாம் வந்து வேறு இருக்கப்பட்டது. அதாவது சீன்ஃபுல் ஆக்டிவிட்டியோட ரூட் இருக்குல்ல, வேறு, அது எல்லாமே காணா போய் சொல்கிறாரு. நம்பர் 3 ஓகேவா? அடுத்து, அவர்களிடம் நான் இதே பூர்வமாக நம்பிக்கொண்டிருந்தேன். எனக்கு அவங்க மேலே ஃபுல் ஃபேத், ஸ்ரதா, நம்பிக்கை வந்துச்சு. இது எத்தனாவது பேர்? நம்பர் 4 ஸ்ரதா வந்துச்சு. ஓகேவா? எனது புலன்கள் நான் கட்டுப்படுத்தியதுடன், எஸ், என்னோடய சென்சஸ் புலன்களை நான் கட்டுப்படுத்தினேன். இது எத்தனாவது பாயிண்ட்டு? 5 நம்பர் 5. அடுத்து, உடலாலும் மனதாலும் அவர்களை நான் உறுதியாக பின்பற்றினேன். நான் வந்து அவங்கள வந்து ஃபுல்லாக வந்து ஃபாலோ பண்ணேன். எப்படி? பை பாடி அண்ட் பை மைண்ட். என் மனசாலும் உடலாலையும் நான் வந்து அவங்கள வந்து ஃபாலோ பண்ண சொல்கிறாரு. இது நம்பர் 6. வெரி குட். 5 6வது மதிஜி 6 ஓகே மதிஜி. 1வது வந்து பார்த்திங்கன்னா, அவங்கள நான் வந்து அந்த அன்பு நான் பண்ணேன். நம்பர் 1. நம்பர் 2 வந்து பார்த்திங்கன்னா,
என்னோட பிஹேவியர் நடத்தை வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து டிவோட்டியாக கொஞ்சம் கொஞ்சம் மாறினேன். நம்பர் 3 வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய பாவங்கள் எல்லாம் வந்து என்னோடய பாவங்கள் எல்லாம் வந்து அந்த ரூட் ஆஃப் த சீன்ஸ் ஆக்டிவிட்டி எல்லாமே வேறு எடுக்கப்பட்டுச்சு. உள்ள எல்லாம் பாவங்களும் இதாக இருந்துச்சு. நம்பர் 4 அவர்களிடம் இறுதியாக நம்பிக்கை, அவங்ககிட்ட ஃபுல் ஃபேத் வச்சுருந்தேன். நம்பர் 4. நம்பர் 5 அப்புறம் வந்து என்னது புலன்களை நான் கட்டுப்படுத்தியது. என்னுடைய சென்சஸ் நான் கண்ட்ரோல் சென்சஸ். நம்பர் 5. நம்பர் 6 வந்து பார்த்திங்கன்னா பை மைண்ட் பை பாடி நான் அவங்களுக்கு வந்து என்னது அவங்களோட இன்ஸ்ட்ரக்ஷன் நான் வந்து ஃபாலோ பண்ணேன். அப்படி கடைசியாக வந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த 6 விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து இந்த ஸ்லோகம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இஸ் அ வெரி டேரெக்டான ஸ்லோகம், ஒரு டேரெக்டான ஸ்லோகம். இந்த புரோபாதர் வந்து பொருளில் வந்து என்ன சொல்கிறாருன்னா, கலப்படமற்ற தூய்மையான ஒரு பக்தரின் நிலைக்கு உயர விரும்பும் ஒரு மாணவனுக்கு இவை தேவையான உள்ள தகுதிகளாகும். who is the want to become good devotee, நம்ம நல்ல டிவோட்டி ஆகணும், நான் வந்து பக்தியில் முன்னேறணும்னா இந்த பழக்கங்கள்லாம் இந்த போட்ட லிஸ்ட்டு எல்லாமே வந்து நம்மளோட டிவோஷனல் லைஃப்பில் இருக்கணும்னு சொல்லி புரோபாதர் வந்து இதை கோட் பண்ணுறாரு ஸ்லோகத்தை. அடுத்து என்ன சொல்கிறேன்னா, அது கொஞ்சம் தெரியல, ஒரு வார்த்தை இருக்குது. ஒரு மாணவன் எப்பொழுதும் தூய பக்தியும் உறவையே நாட வேண்டும். ஒரு ஸ்டூடெண்ட், அதாவது நம்ம வந்து டிவோட்டி எப்பவுமே வந்து ஒரு பியோர் டிவோட்டியோட இல்லை ஒரு அசோசியேஷனில் நம்ம எப்போதும் இருக்கணும், பக்தர்களோட சர்க்கத்தில் இருக்கணும். அடுத்து போலி பக்தனால் ஒருவன் வழி தவறி செல்லக்கூடாது. ஒன்று வந்து நம்ம வந்து மிஸ்கைட் ஆகிடக்கூடாது. நல்லா வந்து ஃபாலோ பண்ணணும்னா நம்ம டிவோட்டி அசோசியேஷன் இருக்கணும், இல்லைன்னா நம்ம வந்து மிஸ்கைட் ஆயிடுவோம். ஜெய் ஸ்ரீ ஜெகநாத சுபத்ரா மகாராணிக்கு, கௌரணிதாய்க்கு, நரசிங்கதேவ பகவானுக்கு ஜெய். அதாவது நம்ம மிஸ்கைட் ஆகிடக்கூடாது சொல்கிறாரு. அடுத்து அந்த பொருள் இன்னொரு இடத்துல சொல்கிறாரு, மேலும் தூய பக்தர்களின் சகவாசத்தினால் மட்டுமே பௌதிக தொடர்பினால் சேகரிக்கப்பட்ட எல்லா பாவங்களும் ஒரு நாள் போக்கிக் கொள்ள முடியும். எஸ், பாவங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சின்ஃபுல் சீன்ஸ் இருக்குல்ல, பாவங்கள் வந்து பாவங்கள் நம்ம பொதுவாக சொல்லிடுறோம். ஆனால் பாவங்கள் வந்து பல கேட்டகரி இருக்குது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் கேட்டகரி வந்து பார்த்திங்கன்னா சீட், பாவங்களோட விதை. பாவங்கள் விதையில் இருக்கும். எப்படி ஒரு செடி வளருதோ விதையிலேருந்து ஆரம்பித்து அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு 2 இலை விடும், கொஞ்சம் குருவ பாவம், அந்த லெவலுக்குள்ள பாவம் இருக்குது. அடுத்து வந்து அந்த செடி கொஞ்சம் வளர்ந்து கொஞ்சம் நல்லா பெருசாக வரும். அப்புறம் இது 3rd லெவலில் கூட இருக்கக்கூடிய பாவங்கள். அப்புறம் அந்த செடிக்கு அப்புறம் வந்து மொட்டு வரும், பூவெலாம் வர ஆரம்பிக்கும். கரெக்டாக மாதிரி அது 4வது ஸ்டேஜ் உள்ள பாவங்கள். பிறகு அந்த பூவெலாம் பெருசாகி அதுக்கப்புறம் பழம் வர ஆரம்பிக்கும். அதோட ஃபுல் அதோட எல்லா அவுட்புட்டையும் கொடுக்கும். இது எத்தனாவது? 5th ஸ்டேஜ், 5வது. இந்த மாதிரி வந்து பாவங்கள் இத்தனை ஸ்டேஜ் வந்து இருக்குது. விதை வடிவு பை சீட், அப்புறம் வந்து கொஞ்சம் க்ரோ ஆகுது, அப்புறம் சில பிரான்ச்சஸ் வருது, அப்புறம் வந்து அதோட ஃப்ளவர் கொடுக்குறது, அப்புறம் வந்து ஃபுல் ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொடுக்கும் ஃபுல்லாக. இந்த ஸ்டேஜில் இருக்குது பாவங்கள். இப்போ அதனால நிறைய பேர் நினைப்பாங்க, என்ன பிரபு அவங்க இவ்வளோ பாவம் பண்ணுறாங்க, இவ்வளோ கெட்டலாம் பிரபு, அவங்க நல்லா தான் இருக்கிறேன், நான் இவ்வளோ சாமி கும்பிட்றேன், இவ்வளோ நான் வந்து கஷ்டப்பட்டுருக்கேன்னு. எதனால் பரணி? நம்பிக்கலாம், அதுக்கு அடுத்து வருவோம், அதெல்லாம் அடுத்தடுத்து. இப்போ பாவத்தை பற்றி பேசுகிறோம், சொல்லுங்கள். எஸ், போன பீரியடில் வந்து செய்த பாவங்கள் நீங்கள் நல்லா ஞாபகிச்சிங்க. நம்ம வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு யாருமே வரல. நம்ம வாழ்க்கையில் நம்ம கஷ்டப்படுறோம், நம்ம வாழ்க்கையில் நம்ம வந்து நல்லா இருக்கிறோம், இல்லை நம்ம வாழ்க்கையில் நம்மளுக்கு எது நடக்குதுன்னா வேறு யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. மாதாஜி நல்லா ஞாபகம் வச்சுங்க கிருஷ்ணா. நம்ம என்ன வந்து தானாக பண்ணியிருக்கோமோ, நம்ம எதை வந்து நட்டுருக்கோமோ, நம்ம என்ன வந்து பிளான் பண்ணியிருக்கோமோ அதுதான் நம்ம வந்து அறுவடை பண்ண போகிறோம். அவ்வளோதான். வேறு யாரும் நம்மளை வந்து இது பண்ண முடியாது. நம்மளுடைய பிரச்சனைக்கு, நம்மளுடைய சந்தோஷத்துக்கு நம்ம தான் காரணம், வேறு யாரும் காரணம் கிடையாது. அவங்க வந்து சொல்லியிருந்தாலும் நான் இப்படி போயிட்டேன், நம்ம யாரையும் காரணம் காட்ட முடியாது. எப்பவுமே ஸ்கூலில் சொல்லி கொடுப்பாங்க, இப்படி ஒருத்தர் கை காட்டணும்னா 3 பேர் நம்மளை காட்டுன்னு சொல்லுவாங்க. ஞாபகம் இருக்கா? கரெக்டாக வந்துச்சு, சொல்லி கொடுத்து இல்லையா? அது ஸ்கூலில் சொல்லியிருப்பாங்களே, இப்படி நம்ம வந்து ஒருத்தவங்களை பின் பாயிண்ட் பண்ணும்போது 3 ஃபிங்கர் நம்மளை காட்டுது. உண்மையிலே ஸ்னேகா மாதிரி அதுவே இருக்கு, உங்கள் செவி கட்டு நான் அடிக்கிறேன். இப்போ நான் ஒருத்தவங்க பின் பண்ணும்போது நீ தான் பண்ண இப்படி பண்ணும்போது 3 பேரும் நம்மளை காட்டுது. ஒரு வேளை இது வந்து ரொம்ப பேசிக்காக இருந்த மாதிரி. ஓகேவா? அப்போ நம்மளோட பிரச்சனைக்கு நம்ம தான் காரணம், வேறு யாருமே நீங்கள் வந்து காரணம் சொல்லும் போது இந்த நேச்சர் காரணம், இந்த இயற்கை காரணம், அப்புறம் முக்கியமாக கடவுளை காரணம் சொல்லுவோம். அவர் மேலே காரணம். எஸ், நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் பிரச்சனை வந்துச்சுன்னு வச்சுங்களேன்,
இது எதுவும் பிரச்சனை இல்லாமல் இல்லை. ஏன்னா பதாம் விப்பதாம் எவ்ரி ஸ்டெப் வந்து நம்மளுக்கு டேஞ்சரஸ் இருக்குது. நம்ம வந்து என்ன பண்ணுவோம், நம்ம ஏதோ பிரச்சனை வருது, நல்லா சாமிக்கு ஒரு பிரச்சனை வருது, நம்ம வாழ்க்கையில் நிறைய இம்பார்ட்டன்ஸ் திங்ஸ்லாம் இருக்கும், நிறைய இம்பார்ட்டன்ட் முக்கியமான விஷயம் இருக்குல்ல, நிறைய இருக்கும். நம்ம ஃபோன் பாய்க்கிறோம், ஃபேமிலி மெயின்டைன் பண்ணுறோம், வீட்டு எஸ்ட்ரோ கட்டுறோம், அப்புறம் வந்து கரண்ட் பில் கட்டுறோம், எல்லாமே கட்டுறோம், எல்லாமே நிறைய விஷயத்தில் சாமி கும்பிட்றோம், டெம்பிள் போகிறோம்ல. இவ்வளோ பிரச்சனை வருதா, நம்ம எதை தூக்குவோம் லிஸ்ட்டில்? பகவானை கும்பிட்றது, டெம்பிள் போய் இதை முதல் கட் பண்ணி இதை கட் பண்ணிட்டா எல்லாமே எக்ஸ்பீஷியஸ் ஆகிரும். அந்தமாதிரி மென்டாலிட்டி இருக்கும். நம்ம பகவான் கும்பிட்றது வந்து இது அவருக்கு வந்து சேவை செய்து இது கட் பண்ணினா ஓகே ஆயிடும் கிடையாது. ஆனால் நீங்கள் பாருங்கள், நம்ம எவ்வளோ தான் கஷ்டம் வந்தாலும் நம்ம ஸ்டீல் நம்ம என்ஜாய்மெண்ட் விட மாட்டோம். எனக்கு கஷ்டம் வந்துச்சு, நீ இருந்த ஃபோனை பார்க்க மாட்டேன் இருக்காங்களா மாதிரி? முடியாது. இன்னைக்கு கஷ்டம் வந்துச்சு, இனிலேருந்து நான் சாப்பிட மாட்டேன். இன்னைக்கு கஷ்டம் வந்துச்சு, இனிலேருந்து நான் எக்ஸ்ட்ரா பார்க்க மாட்டேன். பரணி, நான் வந்து இவ்வளோ பகவான் சேவை செஞ்சுருக்கேன், இவ்வளோ இது பண்ணியிருக்கேன், எனக்கு இவ்வளோ கஷ்டம் வந்துச்சு, இனிலேருந்து பாரு நான் வந்து எக்ஸ்ட்ரா பார்க்க மாட்டேன். இனிலேருந்து பாரு நீங்கள் நான் 9 மணிக்கு நாடகம் போடுவோம், அந்த நாடகம் பார்க்க மாட்டேன். என் மாதிரி அந்தமாரி இருக்க மாட்டாங்க. இனிலேருந்து நான் கோயிலுக்கு போக மாட்டேன் பாரு. அப்படி தான் வருவாங்க. ஏன்னா அதான் ஈஸி. ஏன்னா அவர் வந்து கேட்க மாட்டார். எஸ் திஸ் தட்ஸ் வை நம்ம என்ன ஆத்மா, விமுடாத்மா பந்த, அகங்காரம் விமுடாத்மா, அகங்காரம் அண்ட் பந்த அண்ட் விமுடாத்மா. தட்ஸ் வை. ஓகே, அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நல்ல பக்தராக வரணும். அப்போனா என்ன பண்ணணும்னா நம்ம வந்து அசோசியேஷனில் இருக்கணும், டிவோட்டி சங்கத்தில் இருக்கணும். டிவோட்டி சங்கத்தில் இல்லைன்னா நம்மளுக்கு என்ன ஆகுனா நம்மளுடைய சீன்ஃபுல் ஆக்டிவிட்டி, நம்ம பாவங்கள் போகாது. இங்கே கரெக்டாக பூர்வ தெளிவாக சொல்கிறார் பாருங்க. அதாவது என்ன சொல்கிறாருன்னா, மேலும் தூய பக்தர்களின் சகவாசத்தினால் மட்டுமே பௌதிக தொடர்பினால் சேகரிக்கப்பட்ட எல்லா பாவங்களையும் ஒரு நாள் போக்கிக் கொள்ள முடியும். நம்ம என்டையர் நம்ம மெட்டீரியல் லைஃப்பில், அதாவது இந்த பிரிவில் மட்டும் இல்லை, போன பிரிவு எத்தனையோ கோடி பிரிவில் நம்ம சேர்த்துச்சு எல்லா பாவங்களும் வந்து எப்போ வந்து கிளியர் ஆகும், எப்போ ஃபுல்லாக வந்து கிளியர் ஆகும்னா டிவோட்டி சங்கம், பக்த சங்கம். பக்தரோடைய சங்கத்துனா வந்து ஆக்சுவலி பக்தர்னா அதில் வந்து குரு, சாது, வைஷ்ணவா இவங்க சங்கத்தில் வரும்போது தான் நம்மளுடைய எல்லா பாவங்களும் போகும். அதில் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா குரு, குருவோட பேச்சை கேட்கும் போதே நம்மளுக்கு எல்லா வகையான பாவங்களும் வந்து கிளியர் ஆகிடும். நம்ம குரு ஏன் குரு, இப்போ நம்ம வந்து இனிஷியேஷன் தீட்சைலாம் எடுக்கிறாங்க, தீட்சைலாம் எடுக்க போகிறாங்க, எதுக்காக தீட்சை? இப்போ குரு இருக்கிறாரு, வைஷ்ணவ் இருக்கிறாரு, அவர் வந்து பேசாமல் வந்து ஓகே நீங்களாம் சாண்டிங் பண்ணி சொல்லிட்டு போயிடலாமா இல்லையா? இப்போ குரு வந்து வைஷ்ணவில் கருணை வாய்ந்தவங்க சொல்கிறாங்க, எல்லாருக்கும் வந்து சாண்டிங் பண்ணுங்க சொல்லிட்டு போயிடலாம் தானே. எதுக்காக தீட்சைன்னு ஒன்று வைக்கிறாங்க? வாய் இனிஷியேஷன் எதுக்கு வைக்கிறாங்க? சங்கரி வந்து ஜெய ஜெகநாத சுந்தர மகாராணிக்கு ஜெய. எனக்கு குரு என்ன மாதிரி சொல்லுங்கள் அது. இப்போ குரு பரம்பரா வைஷ்ணவ் இருக்கிறாரு, இப்போ அவர்கிட்ட கனெக்ஷன் இருக்குது, அவர் நினச்சா எல்லாருக்கும் கொடுக்கலாமே. அவர் எல்லாருக்கும் நினச்சா இப்போ எல்லோரும் சாண்டிங் பண்ணுங்க, எல்லாம் இது பண்ணுங்க, இனிஷியேஷன் செரிமனி, இனிஷியேஷன் அந்த பார்டர் தேவையில்லை, நான் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி விட்டுறேன், எல்லாரும் சாண்டிங் பண்ணுங்க, எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, அது மாதிரி சொல்லிட்டு போல தானே வந்துச்சு. வைஷ்ணவ பரதுக்க துக்கி, வைஷ்ணவ வந்து கருணை வாங்கி சொல்கிறாங்க, எல்லாத்துக்கும் ஓப்பன் பண்ணி விடலாமா இல்லையா பிரபு? இப்போ தண்ணி அடிக்கிற செடிக்கு அது புல்லுக்கும் போகுது, எல்லாத்துக்கும் தண்ணி போகுதா இல்லையா? அதே மாதிரி ஹரே கிருஷ்ண மந்திரத்தை வந்து எல்லாத்துக்கும் சாண்டிங் பண்ணுங்க, எல்லாத்துக்கும் ஓப்பன் டு எவ்ரி ஒன் இல்லாமல் மாதாஜி. வாய் வந்து இனிஷியல் செரிமனி வைக்கிறாங்க. வெரி குட் பாயிண்ட் நீங்கள் சொன்னது, பரம்பரை கனெக்ட் பண்ணணும். ஒன்று அது உண்மை தான். பிகாஸ் இன்னொரு விஷயம் வந்து என்னென்னா, நம்ம இனிஷியேஷன் இப்போ உதாரணத்துக்கு டெம்பிள் போகிறீங்க, சாண்டிங் ஓகே, ஆனால் இனிஷியேஷனுக்குள்ளே தீட்சை எடுக்கணும், குருவை எடுக்கணும், ஏன் உள்ளுக்குள்ளே கொண்டு வராங்கன்னா அப்போ தான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அப்போ தான் நம்ம டிசிப்ளின்குள்ளே வருவோம். ஓகே மாதாஜி. இப்போ நம்ம டிசிப்ளின் இல்லாமல் இப்போ வந்து உதாரணத்துக்கு எல்லாத்துக்கும் கொடுக்குறான்னு வச்சிங்களேன், நம்ம என்ன பண்ணுவோம், 10 to 11 நம்ம எடுத்துகிட்டு போயிடுவோம். ஓகேண்ணே. இனிஷியேஷன் என்னதுக்குன்னா அப்போ டிசிப்ளின்குள்ளே வருவோம். குரு வந்து அது ஏன் இன்னொன்று வந்து டிசிப்ளின், இன்னொன்று வந்து என்னென்னா அந்த இனிஷியேஷனில் தான் வந்து என்னென்னா நீங்கள் செய்த எல்லா பாவங்களையும் வந்து குரு எடுத்துக்குவார். ஓகேவா? அது இன்விசிபிள், அது வந்து உங்களுக்கு தெரியாது. ஆனால் அந்த யஜ்யம் பண்ணுறாங்களா, இனிஷியேஷன் பண்ணி பார்த்துருப்பீங்க, அந்த யஜ்யம் பண்ணுவாங்க, யஜ்யம் பண்ணுவாங்க, சுற்றி அந்த எல்லாரும் வந்து யாரும் இனிஷியேஷன் இருக்கிறாங்க எல்லாம் உட்காந்துருப்பாங்க. அப்போ வந்து அந்த யஜ்யம் பண்ணுறவர் வந்து பூஜை எல்லாத்தையும் யஜ்யம் பண்ணி எல்லாம் முடிஞ்ச பிறகு அதுக்கு ஒன்று பேர்லாம் கொடுத்துருவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து மாலை பேர் கொடுத்துருவாங்க, அதை கொடுத்துட்ட பிறகு அதுக்கப்புறம் வந்து யஜ்யத்தில் உட்காந்துருப்பாங்க.
அப்போ யக்ஞையில் உட்காரும்போது அந்த யக்ஞா மூலியமாக அக்னி மூலியமாக குரு வந்து எல்லா வகையான பாவத்தையும் அந்த எடுத்துக்குவார். ஏன்னா நீங்கள் ஃபுல்லி டெடிக்கேட்டட். நீங்கள் வந்து நான் வந்து இனி வந்து குருவோடைய என்ன சொல்கிறாரோ அந்த வார்த்தை அதை ஃபாலோ பண்ணுறேன். குரு வந்து அவர் என்ன இது பண்ணுறாரோ அந்த என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் அதை செய்கிறேன். இனி என்னுடைய பாடி, என்னோடய உடல், என்னோடய மைண்டு, என்னோடய மனசு, என்னுடைய ஸ்பீச், என்னோடய பேச்சு, இது எல்லாமே குரு என்ன சொல்கிறத அதை செய்கிறேன். அப்படி பண்ணும்போது குரு என்ன பண்ணுறாரு, உங்களோட எல்லா வகையான இப்போ வந்து இது இருக்குல்ல, கோன் இருக்குல்ல, சோளம் பார்த்துருங்களா, சோளம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து அதோட ஸ்கீனோடு இருக்கும். பார்த்தீங்கன்னா எல்லாம் உரிச்சோன்னா உள்ளுக்குள்ள பார்த்தீங்கன்னா சின்ன 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 நிறையா இருக்கும். அதெல்லாம் ஃபுல்லாக இதனா அப்போ தான் நீங்கள் அந்த கோன் கிடைக்கும், அப்போ தான் சோளம் கிடைக்கும், அப்போ தான் சாப்பிட முடியும். உண்மை இல்லையா? அந்தமாதிரி நமக்குள்ளே பாவம் முட்டை பார்த்திங்கன்னா நிறைய லேயராக இருக்குது. இப்போ குரு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுவார். எப்படி? இந்த அக்னி மூலியமாக, இந்த இனிஷியேஷன் மூலியமாக எல்லா வகையாத்தையும் எடுத்துருவார். நம்மளுக்கு தெரியாது, ஏன்னா நம்ம தான் அகங்காரமான விமுடாத்மா ஆச்சா. அப்புறம் நம்ம திருப்பி ஒரு ஒயிட் பேப்பர் மேலே ஆக்கிடுவார். அதில் தான் அவர் வந்து அது அந்த 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 சுத்தமாகின பிறகு அதுக்கப்புறம் கொடுக்குறாரு. ஓகே மிருஷ்ணா, டுடே ஒன்வர்ட் யூ ஷுட் சாண்ட் 16 rounds 14 ஜம்ப் பண்ணணும். ஃப்ரம் டுடே யுவர் நேம் இஸ், அவங்களுக்கு ஒரு பேர் கொடுப்பாரு. ஏன் பேர் கொடுக்குறாங்க? ஏன் அப்பா அம்மா வச்சு பேர்லேயே பேருக்கலாமே. வாய் தெரியாத மாதிரி தெரிஞ்சுக்கணும். மாதிரி வாய் இனிஷியேஷன் எடுக்காமல் கேட்போம். I think you think okay. He has cleared all your sins. You are reborn again as a new character. ஓகே, அதாவது வந்து எஸ் கரெக்ட் தான். அதாவது வந்து நம்ம வந்து திருப்பியும் நம்ம வந்து அதாவது நம்ம கர்மத்தின் வினையாக நம்ம பை கர்மா நம்ம வந்து நம்மளுக்கு அப்பா அம்மா கிடச்சிக்காங்க, நம்ம பிறந்துட்டோம். ஓகேவா? இப்போ நம்மளுக்கு வந்து செகண்ட் பர்த், ரெண்டாவது பிரிவு கொடுக்குறாரு. அப்போ அதுக்கு வந்து ஸ்பிரிச்சுவல் நேம் கொடுக்குறாங்க. அப்பா இன்னிலேருந்து நீங்கள் வந்து புது மனுஷன். இனிஷியேஷன் எடுத்தோன்னே இப்போ வந்து நம்ம வந்து அகங்காரம் கூட நான் இனிஷியேஷன் எடுத்துட்டேன் அப்படி கிடையாது. இனிஷியேஷன் ஜஸ்ட் பிகினிங், அது வெறும் ஆரம்பம் தான். அதுக்கப்புறம் தான் வந்து ஓட்டமே ஓடணும். அந்த வண்டி ஓடுதா இல்லை நிற்கிதா, இல்லை வந்து அது சைடில் பார்க்கிங் பண்ணி அப்படி நிற்கிதா, இல்லை அது வந்து கடலுக்குள்ளே உழுவ போதா, இல்லை அது கரெக்டாக போய் டெஸ்டினேஷன் போய் அடைய போதா, அதுக்கப்புறம் தான் இருக்குது. பிகினிங் வந்து இனிஷியேஷன். அப்போ என்ன எல்லா வகையான பாவத்தை எடுத்துள்ள குரு, அதுக்காக தான் இனிஷியேஷன். அதனால தான் டிவோட்டி அசோசியேஷன், பக்த அசோசியேஷன், பிறகு வந்து குரு அசோசியேஷன் ரொம்ப முக்கியம். அடுத்து நான் ஏற்கனவே சொல்லி பார்த்தீங்கன்னா வைஷ்ணவ கிட்ட 3 விஷயம் வாங்கணும். ஏற்கனவே கிளாஸ் சொன்னேன். 3 விஷயம் நம்ம ஒரு வைஷ்ணவ கிட்ட 3 விஷயம் நம்ம எடுத்துக்கணும். என்னென்னு? பாத துளி, அதாவது வந்து அவர் காலு கழுவுன அவருடைய அவர் காலுக்கு தூசி, ஓகேவா, தூசி. ரெண்டாவது செகண்ட் அவர் சரணாமிர்தம், அவர் ஃபீட் வாஷிங் வாட்டர். தென் 3 மகாபிரசாத் வந்து போகா தான் பகவான் படிக்கிறது. அங்கேருந்து வெளியே வரும்போது என்ன வந்துச்சு? பிரசாதம். அது வந்து உள்ளுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா டெம்பிள்குள்ளே வந்து அது வந்து புரோபாதுக்கு ஆஃபர் பண்ணுவாங்க. ஓகே, செகண்ட் ஆஃபரிங் பண்ணுவாங்க. அது வந்து மகாபிரசாதம். அது வெளியே வந்த பிறகு ஒரு வைஷ்ணவர்கிட்ட சாப்பிடும் போது அவர்கிட்ட கொஞ்சம் கொடுக்குற பார்த்தீங்களா, அதுதான் மகாபிரசாதம். டிஃப்ரெண்ட் இருக்குது. ஓகே, அதே மகாபிரசாதம். அப்போ இந்த 3 விஷயம் நம்ம எடுக்கும் போது நம்மளுக்கு பாவம் போகுது. நம்மளுக்கு பாருங்கள், இனிஷியேஷன்லேயும் நம்மளுக்கு பாவத்தை எடுத்து அப்பயும் கேட்க மாட்டான், இது ஏதாச்சும் ஒன்று பண்ணிடுவான்னு சொல்லிட்டு அப்பப்போ நம்ம கருணை கொடுக்குறாங்க. அதனால தான் அவங்க ஃபீட் வாஷிங் பண்ணுறது. இப்போ குரு வந்தாங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இத்தனைக்கும் வந்து பார்த்திங்கன்னா சன்னியாசி வந்தாலே நம்ம வந்து அவங்க காலை கழுவணும். ஆனால் அவங்க வந்து குருவாக இல்லைன்னா அவங்களுக்கு வந்து வெறும் காலை மட்டும் கழுவணும், பூஜை பண்ண தேவையில்லை. ஆனால் அந்த சன்னியாசி வந்து குருவாகவும் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு பாத பூஜை செஞ்சு தென் அவங்களுக்கு ஆரத்தி பண்ணணும் நம்ம. ஓகேவா? டிபெண்ட் ஃபார் ஹிம்ல. அவங்க விருப்பப்பட்டாங்கன்னா செய்யலாம், இல்லை வேணாம்னு சொல்லிட்டாங்கன்னா ஜஸ்ட் நம்ம விட்டுடலாம். அவங்கள போய் டார்ச்சர் பண்ணக்கூடாது. மாறாஜ் இல்லைன்னா நீங்கள் செஞ்சு தான் ஆகணும்னு. ஓகே, அதனால் வைஷ்ணவ கருணை வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ அப்போ தான் நம்ம வந்து ஒரு நல்ல பக்தர் ஆக முடியும். இப்போ நான் வந்து சம் பாயிண்ட்ஸ் நான் வந்து உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணுறேன். அதாவது வந்து என்ன, இப்போ வந்து ஒரு நல்ல டிவோட்டி ஆகணும், நல்ல சிஷ்யராக இருக்கணும். ரொம்ப நான் இனிஷியேஷன் எடுக்கல அப்படிலாம் இல்லை. இந்த கொடுக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் வந்து நல்லா பார்த்தீங்கன்னா இனிஷியேஷன் எடுத்தவங்களுக்கு, தீட்சை எடுத்தவங்களுக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தீட்சை எடுக்காதவங்களுக்கு வந்து வெரி வெரி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஏன்னா இதை தெரிஞ்சுக்கிட்டு உள்ளுக்குள்ளே வரணும். ஓகேவா? அடுத்து எதுவுமே இல்லாமல் இது வந்து பப்ளிக்கு இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா இதுக்குள்ள விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம எப்படி இந்த லைஃப்பை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக்கலாம். பிகாஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து குரு எடுத்தவங்க குருக்கு வந்து சிஷ்யர்கள். இப்போ குரு எடுக்காதவங்க கண்டிப்பாக இன்டைரக்டாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் புரோபாதருக்கு வந்து சிஷ்யர்கள். ஓகேவா? கண்டிப்பாக வந்து அதோட இந்த விஷயங்கள் வந்து நல்லா நம்மளுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது என்னென்னா
வாட் இஸ் த ரியல் ரோல் ஆஃப் த சிஷ்யா? நம்மளுடைய ஒரு சிஷ்யர்கள் ஒரு பக்தராக இருக்குன்னா அதோட ரோல் என்னது, நம்ம என்ன பண்ணணும்? நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்னது குரு பக்தி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கிருஷ்ண பக்தியில் குரு பக்தி, குருவோடைய சேவை தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். வைஷ்ணவர்கள் சேவை, குரு சேவை இல்லைன்னா நம்ம வந்து கிருஷ்ணரை வந்து நேராக பிடிக்க முடியாது. ஓகேவா? அது வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, சிஷ்யர்கள் நம்ம வந்துட்டு நம்ம சிஷ்யர்களாக நம்ம இருக்கணும். ஓகேவா? சிஷ்யர்களாக இருக்கணும்னா ஃபர்ஸ்ட்டு நம்மளோட ரோல் வந்து என்னென்னா சரண்டர் டு ஸ்ரீலா குருதேவ். நம்ம வந்து குரு கிட்ட சரணாகதி அடையணும். இப்போ சரணாகதியில் பல ப்ராப்ளம் இருக்குது. சரணாகதினா என்னது? ட்ரை பண்ணுறீங்களா ப்ரோ? வாட் இஸ் சரணாகதி ப்ரோ? எந்த குரூப் போகக்கூடாதா? ஓ அப்படி சொல்றீங்களா? சரி, எஸ் எஸ், நல்ல பாயிண்ட். அது நான் கொஞ்சம் கிளியர் பண்ணேன். இப்போ நம்ம வந்து இனிஷியேஷன் எடுக்கிறோம் ஒரு குரு. இப்போ இது என்ன சம்பிரதாயம்? பிரம்ம மத்துவ கௌடி வைஷ்ணவ. ஏன்னா அப்பப்போ தெளிவுபடுத்த வேண்டியதுக்கு நம்ம அதுதான் இருக்கிறோமான்னு எல்லாம் மறந்துடுறோம் நம்ம. ஓ இது இன்னும் புதுசு சொல்கிறாரு. அவர் சம்பிரதாய நேம் வந்து என்னது? பிரம்ம மத்துவ கௌடி சம்பிரதாயம். பிரம்மனா பிரம்மரோடைய லைனில் வருது. அப்புறம் மத்வாச்சாரி அதை கேரியர் பண்ணுறாரு. மத்வாச்சாரி பிரம்ம மத்துவ கௌடி. கௌடினா கௌடி மீன்ஸ் வந்து என்னது? சைத்தன்ய கௌடியனா கௌராங்க மகாபிரபு. கௌடியனா மகாபிரபு, சைத்தன்ய மகாபிரபு. கிருஷ்ணர் வந்து சைத்தன்ய மகாபிரபு கலியுகத்தில் வந்தார். அப்போ அந்த சம்பிரதாயத்துக்குள்ளே வரும். அப்போ அதில் நம்ம ஒரு குரு எடுத்துட்டோம்னா அதை விட்டுட்டு நம்ம வந்து வெளியில் இப்போ சொன்ன மாதிரி வேறு ஒரு இதுக்கும் நம்ம வந்து போகக்கூடாது. இஸ் அபராத். ஓகேவா? பிகாஸ் இந்த கௌடி சம்பிரதாயம் வந்து பார்த்தீங்கன்னா இது லாஸ்ட். இதை நீங்கள் பகவான் லோகத்துக்கு அடையிறதுக்கு தெளிவான ஒரு ட்ராக்கு இந்த சம்பிரதாயம். அப்போ இந்த குருவை நம்ம எடுத்த பிறகு அதில் முழு நம்பிக்கையோடு இருக்கணும். ஃபர்ஸ்ட்டு சரணாகதி அடையணும்னா அதில் ஃபர்ஸ்ட்டு அதுக்கு முன்னாடி நம்ம நம்பிக்கை இருக்கணும். ஒரு சிஷ்யன்னா கண்டிப்பாக சரணாகதி அடையணும். ஒரு குரு எடுக்கணுமா முழு மனசோடு நம்ம வந்து அவர்கிட்ட சரணம் அடைஞ்சிடணும். இப்போ என் கேள்வி என்னென்னா, வாட் இஸ் சரணாகதி? குரு குரு சரணாகதினா என்னது? என்ன மாதிரி? சரண்டர். ஓகே, வெரி குட். என்னன்னு கேட்குறேன், வாட் இஸ் சரண்டர்? இப்போ சரணாகதி என்ன பிரச்சனை? இதுதான் நம்ம பிரச்சனை. நான் யார் கூட சொல்ல நினைக்கிறீங்க, நார்மலாக சொல்கிறேன். சரணாகதி அடையணும் பிரபு. சரண்டர் டு கிருஷ்ணா. சரண்டர் டு கிருஷ்ணாலாம் நீங்கள் விட்டுருங்க. ஓகேவா? கிருஷ்ணாலாம் நீங்கள் வந்து அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் சரண்டர் டு குரு. ஓகேவா? சரண்டர் குரு. இப்போ சரண்டர்னா என்ன அது? ராமசாமி பிரபு உங்களோட பாயிண்ட் சொல்லலாம். சரணாகதி அடையினா சரண்டர்னா என்னது? நிறைய கிளாஸுக்கு இருப்போம் சரணாகதி. நீங்கள் சரண்டர் வாட் இஸ் சரண்டர்? ஹவு டு சரண்டர்? எப்படி சரணாகதி அடையிறது? ஏதாச்சும் டெம்பிள் கோயிலில் போய் நம்ம போய் இரு கட்டி பிடிச்சிக்குதா? நீ இங்கே டெம்பிளில் வெளியே வர மாட்டேன் இருக்குதா? ட்ரை பண்ணு ப்ரோ. அதாவது வந்து குருவோட கட்டளைகளை லைஃப் அண்ட் சோலாக எடுத்துக்கிறது. வெரி குட். வேற அதாவது சரணாகதி வந்து பார்த்தீங்கன்னா 6 வகை இருக்குது. 6 டைப் சரணாகதி இருக்குது. ஆனுகுலேஷ சங்கல்பம், பிரதிகுலேஷ பிரஜனம், ரக்ஷசி இது போத்துக்கு கருத்தமும் வர்ணனை ததா ஒரு ஸ்லோகம் இருக்குது சாப்டர் 18ல் 66 ஸ்லோகத்தில். அதாவது வந்து என்னென்னா, ஆனுகுலேஷ சங்கல்பம் குரு சொல்லுவார், எந்த விஷயம் கிருஷ்ண பக்திக்கு தேவையான விஷயங்களோ அதை எடுத்துக்கணும், அக்செப்ட் பண்ணிக்கணும். கிருஷ்ண பக்திக்கு தேவையான விஷயங்களை அக்செப்ட் பண்ணிக்கணும். அது ஃபர்ஸ்ட் சரணாகதி. பிரதிகுலேஷ பிரஜனம். பரணி பிரபு இது வச்சுருக்கீங்களா? பகவத்கீதை வச்சுருக்கீங்களா? பகவத்கீதை இருக்கா? எடுத்துட்டாங்க. அது இப்போ கமலநாத பிரபு வாங்க ப்ரோ. ஓகே. இதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து சனாதன கோஸ்வாமியோட ஸ்லோகத்தை வந்து சில புறப்பாக கோட் பண்ணியிருப்பார். சரணாகதினா இதுதான் சரணாகதி. இதை வந்து நம்ம வந்து கிளியராக புரிஞ்சுக்கணும். ஓகே ஓகே. எல்லாம் சொல்லுங்கள். ஆனுகுலேஷ சங்கல்ப பிரதிகுலேஷ விரஜனம் ரக்ஷதி இது விஸ்வாசோ கோப்துத்வே வர்ணம் ததா ஆத்மா நிக்ஷேப கற்பன்யே
ஷட்வித சரணாகதி. ஷட்னா வந்து என்னன்னா 6, ஷட்னா 6. ஸோ ஆணுக்குலக சங்கல்பம், எந்தெந்த விஷயங்கள்லாம் கிருஷ்ண பக்திக்கு தேவையோ அதெல்லாம் ஏற்றுக்கிறது, அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கணும். விச் எவர் ஃபேவரபிள் டு கிருஷ்ண பக்தி அது எல்லாத்தையும் நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கணும். உதாரணம் சொல்லுங்கள், எக்ஸாம்பிள். கிருஷ்ண பக்திக்கு தேவையான விஷயங்களை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். எக்ஸாம்பிள், ஒரு உதாரணம். வெரி குட் வருது. எடுத்தோடனே அங்கே டாப் போயிட்டீங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் சாண்டிங் பண்ணுறது, ஓகேவா, சேவை செய்கிறது, அப்புறம் வந்து விரதங்கள் எடுக்கிறது, அப்புறம் 4 பிரின்சிபல் ஃபாலோ பண்ணுறது, இதெல்லாம் வந்து கிருஷ்ண பக்தி தேவையான விஷயங்கள். இதான் குரு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாரு. தீட்சை கொடுக்கும்போது அதான் 2 விஷயம் சொல்லுவார். நாம அபராதம், பிறகு வந்து 4 கோட்பாடுகள், 4 ரெகுலர் பிரின்சிபல் கொடுப்பாரு. இப்போ இதெல்லாம் வந்து என்னென்னா அனுகூலமான விஷயங்கள்லாம் ஏற்றுக்கணும். அனுகூலமே எது, வாட் எவர் ஃபேவரபிள், எதெல்லாம் வந்து கிருஷ்ண பக்தி தேவை இதெல்லாம் குரு வந்து லிஸ்ட் பண்ணிக்காங்க, இதெல்லாம் எடுத்துக்கணும். 2வது பிரதிகுலேஷ பிரஜனம், எந்தெந்த விஷயங்கள்லாம் தேவையில்லோ இதெல்லாம் விட்டுடணும். இப்போ 4 ரெகுலர் பிரின்சிபலுக்குள்ளே வந்துடுவோம். இப்போ மது, ஆல்கஹால், மாது, பிறகு வந்து இலிசிட் செக்ஸ், பெண்கள் தவறான உறவு, மது, சூது, கேம்பிளிங், அப்புறம் வந்து மீட் ஈட்டிங், இது 4 வந்து விட்டுணும். இது வந்து பேசிக், இதெல்லாம் விட்டுணும். அப்போ ஒன்றும் தேவை, இன்னும் நிறைய இருக்குது, லிஸ்ட்டு பெருசாக போவோம். இதெல்லாம் நம்ம விட்டுடணும். 2 ஆயிடுச்சா? அடுத்து ரக்ஷதிதி இது விஸ்வாசோ. ரக்ஷனா வந்து என்னன்னா, பகவான் என்னை வந்து கண்டிப்பாக வந்து ரட்சிப்பார், என்னை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுவார், அந்த அதுக்கு அந்த அந்த என்ன சொல்வது, என்னை வந்து கண்டிப்பாக அதை காப்பாற்றுவார், அந்த நம்பிக்கை இருக்கணும். அது நம்பிக்கை இருக்கணும். ஓகேவா? இது நம்பர் 3. விஸ்வாசம்னா வந்து விஸ்வாசம் இருக்கணும். எப்பவுமே வந்து விஸ்வாசம் எப்படி சொல்கிறது மாதாஜி? விஸ்வாசம் மீன்ஸ் வந்து என்ன, லாயலாக இருக்கிறது. எப்பவுமே வந்து ஒரு எப்பவுமே வந்து என்ன சொல்கிறது, விஸ்வாசத்தோட எப்பவுமே சேவை செய்யணும். ஐயோ, நான் இங்கே இருக்கிறது இது குருபாதர் போட்ட இந்த பிச்சை, இதுக்காக நான் எதாச்சும் பண்ணணும், எதாவது சேவை, அந்த விஸ்வாசத்தோடு நம்ம இருக்கணும். நம்பர் 4, அது கோப்துதே வரணம் ததா. கோப்துதே வரணம் ததான்னா, பகவான் என்னை எப்போதும் வந்து கைட் பண்ணுவார். எந்த சூழ்நிலையும் குரு என் கிருஷ்ணன் கைட் பண்ணுவாங்க, என்னை வழி நடத்திட்டு இருக்கிறாங்க. ஓகேவா? நம்பர் 5, அது நம்பணும். 6வது ஆத்மநிக்ஷேப கற்பனைனா எப்பவுமே வந்து ஹியூமிலிட்டி, எப்பவுமே வந்து பணிவாக இருக்கிறது, எப்பவுமே வந்து ஹம்பலாக இருக்கிறது, இது எப்பவுமே இருக்கணும். இதுதான் 6 வகையான சரணாகதி. இந்த டீட்டெயில்ஸ் நம்மளுக்கு தெரியணும். சரணாகதி சும்மா சரணாகதி இந்த 6 இந்த 4 விட்டுருங்க, பின்னாடி உள்ள 4 4 விட்டுருங்க. ஃபர்ஸ்ட் 2 ஆணுக்குழு சங்கல்பம் என் பிரதிகுஷ, இதை மட்டும் எடுத்துக்குவோம். நான் வந்து கிருஷ்ண பக்திக்கு தேவையான விஷயங்களை எடுத்துக்கிட்டேன்னா ஒரு கேள்விக்குறி வருதா? 2வது கிருஷ்ண பக்திக்கு தேவையான விஷயம்லாம் விட்டுட்டுனா 2 கேள்விக்குறி வருதா? இது வரலன்னா இன்னும் சரணாகதிக்குள்ளே நான் வரல, குரு சரணாகதிக்குள்ளே வரல. இதுதான் இந்த மீட்டர். ஓகேவா? உங்களுக்கு ஈஸி, நான் உங்களுக்கு அழகாக நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ கௌரி மாதிரி ஓகே வந்துச்சு. இதுதான் அது சரணாகதினா. சும்மா வந்து சரணாகதி நிறைய பேர், நான் நிறைய சொல்கிறது தவறாக சொல்ல வரல, சரணாகதி சொல்லிடுறேன். ஆனால் ஆப்போசிட்டில் உட்காந்துருக்கவங்களுக்கு சரணாகதினா வந்து ஃபுல்லாக சாமியார் ஆகுறது போல், போய் கோயில் உட்காந்துக்குவாங்க, நம்ம அந்த சரணாகதினா முடியாதுப்பான்னு. சரணாகதினா நீங்கள் கரெக்டாக வீட்லேயும் இருக்கலாம், நீங்கள் கம்பெனியில் வந்து மிஷின்லேயும் வேலை செய்யலாம், நீங்கள் பாத்தியாரில் இருக்கலாம், நீங்கள் எந்த பொசிஷனுக்கும் அது கேரா இல்லை. நீங்கள் மனதால் நீங்கள் எப்படி சரணாகதி அடையிறீங்க, நல்லா ஃபாலோ பண்ணுறீங்களா? யாரும் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து உட்கார சொல்லலைங்க. நீங்கள் உங்களோட கர்மா, உங்களோட வேலைகளை செய்யுங்க. கிருஷ்ணர் அர்ஜுன் ஏதாவது சொல்கிறாரு, உன் கடமையை நீ செய், உன்னோட உன்னோட டியூட்டிலாம் செய். அட் சேம் டைம் உன்னுடைய ஆக்டிவிட்டி, உன்னுடைய எல்லாத்தையும் வந்து கிருஷ்ணருக்கு ஒப்படைய சொல்கிறாரு. அதான் கர்ம யோகா. இப்போ நம்ம வந்து எங்கே இருக்கோம், கிருஷ்ண பக்தி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டுமா, கிருஷ்ணன் விட்டுட்டுமா? இதான் வந்து குரு கிட்ட சரணாகதி அடையினா இதான் ஃபர்ஸ்ட்டு. இதான் குரு சரணாகதி. குரு சொல்கிறதான் ஏற்றுக்கிட்டுமா, குரு வேணான்னு சொல்கிறதான் விட்டுட்டுமா? அதை நம்ம முதல் தெரிஞ்சுக்கணும். இதான் வந்து ஒரு சிஷ்யரோட ஃபர்ஸ்ட் குவாலிஃபிகேஷன். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட்? அப்போ யார் வந்து குரு கிட்ட சரணாகதி, யார் வந்து குரு கிட்ட வந்து சரணாகதி அடைஞ்சிக்காங்களோ அதுக்கப்புறம் வெரி ஈஸியாக வந்து கிருஷ்ணகிட்ட சரணாகதி அடைஞ்சிடலாம்.
குரு கிட்ட சரணாகதிட்டாங்கன்னா வெரி ஈஸியாக கிருஷ்ணன் சரணாகதி நினைக்கலாம். நீ கிருஷ்ணகிட்ட சரணாகதி அடையாத வரைக்கும் நம்ம வந்து பகவான் லோகத்துக்குள்ள போக முடியாது. அப்போ கிருஷ்ணகிட்ட சரணாகதி அடையணும்னா, கிருஷ்ணருக்குள்ள லோகத்துக்குள்ளே போகணுன்னா நம்ம குரு கிட்ட சரணாகதி அடையணும். இப்போ சரணாகதினா வந்து என்னென்ன புரிஞ்சா, அந்த சங்கதி வந்து புரிஞ்சா உங்களுக்கு? அப்போ தான் வந்து நீங்கள் இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணது, ரெண்டுத்தையும் ஃபாலோ பண்ணனா அடுத்து வந்து ரக்ஷஷ ஓகே என்னை கிருஷ்ணனை காப்பாற்றுவார், அந்த அந்த நம்பிக்கை வரும். குரு என்னை காப்பாற்றுவார். அப்போ தான் வந்து விஸ்வாசம். ஓகே என்னோடய லைஃப் அண்ட் சோல் நான் முழுசு வந்து இந்த பிரிவு பகவானுக்காக கொடுத்துட முடிஞ்சு. எத்தனையோ பிரிவு என்னென்னமோ ஆட்டம்லாம் ஆடிட்டோம். நம்ம கொஞ்சம் நெஞ்ச ஆட்டம் இல்லை, நிறையா வந்து பண்ணிட்டோம். இந்த ஒரு பிரிவு இப்போ தான் புத்தி கொடுத்துருக்காரு பகவான் நம்மளுக்கு. இதை பயன்படுத்தி முழுசாக வந்து பகவான் சேவையில் ஈடுபடுத்திடுவோம். அதாவது வந்து நம்ம வந்து நம்மளுக்கு தெரியுது. இப்போ வந்து உதாரணத்துக்கு வந்து பேங்கில் காசு போட்டால் அது வட்டி வரும், அது இன்ட்ரெஸ்ட் கூட வரும். அப்புறம் இங்கே இன்வெஸ்ட் பண்ணால் நல்லா இது வரும், இங்கே இன்வெஸ்ட் பண்ணால் நம்ம நல்ல காசு வரும். இதை வச்சு இன்னொரு ப்ராப்பர்ட்டி வாங்கலாம். எப்படிலாம் நம்ம மார்க்கெட் பிளான் பண்ணுறோம். அடுத்த லைஃபுக்கு அடுத்து நம்மளுக்கு பீஸ் போனோன்னே, உடம்பு செத்து போனோன்னே அடுத்த லைஃபுக்கு பிளான் பண்ணிட்டோமா? அப்போ நம்ம ஒன்றும் ரியல் இன்டெலிஜென்ட் கிடையாது, உண்மையிலேயே நம்ம அறிவியல் கிடையாது. அதாவது அடுத்த மாதம் சம்பளம் எடுக்கிறதுக்கு அடுத்து ஒன்று 10 வருஷத்துக்கு வந்து அடுத்து வந்து நம்ம வயசான காலத்தில் அதுக்கெல்லாம் பிளான் பண்ணிட்டோம். அந்த கடைச்சி பார்டர் வரைக்கும் பிளான் பண்ணிட்டோம். அடுத்து இறந்த பிறகு அதுதான் நம்ம தான் அப்படியே காற்றுல கலந்துருமா பிரபு. என்கிட்ட ஒன்று சொன்னாங்க, நம்ம செத்த பிறகு அப்படியே போயிடுமே. வாட் இஸ் த இது என்ன ஒரு இக்னோரன்ஸ். அதாவது கடைச்சி வரைக்கும் நம்ம இருப்போம், வாழை கடைச்சி வரைக்கும், ஆத்மா கடைச்சி வரைக்கும் இருக்குன்னு தெரியுது. செத்த பிறகு அது அப்போ தான் நம்ம மறைஞ்சிருவோமே, அப்படியே காணா போயிடுவோமே. எங்கே காணா போவோம்? எப்போ சொல்லுவோம்ல ஒரு ஓத்திரிச்சு கதை, நெருப்புக்கோழி. அதுதான் அது தலையை மட்டும் போயிட்டு இது பண்ணிக்கும். ஏதோ புலிசிங்க தொட்டி வந்தால் தலையை போய் உள்ளே விட்டுரும். நான் வந்து சேஃப் ஆகிட்டேன். ஆனால் ஃபுல் பாடி வந்து வெளியில் இருக்கும். அப்போ சிங்கம் வந்து ஒரே அடி அடிச்சிடும். அந்த மாதிரி நம்ம ஃபுல் இக்னோரன்ஸ் இருக்கும். அடுத்த வருஷம் வரக்கூடிய பரீட்சைக்கு இப்போயே டியூஷனு, ஸ்பெஷல் கிளாஸு, அப்புறம் வந்து ஸ்டே பேக்கு எல்லாமே. அடுத்த வரக்கூடிய போனஸுக்கு இப்போயே நம்ம வந்து பயங்கரமாக எஃபர்ட்லாம் போடுவோம், புது ப்ராஜெக்ட் செய்வோம். அடுத்து வந்து வாங்கக்கூடிய காருக்கு இப்போயே வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு, அடுத்து வந்து ஃபியூச்சர் எல்லாமே. அடுத்து நீங்கள் யாராச்சும் இருக்கிறாங்களா? நான் இப்போ உள்ள வாழ்க்கைக்கு இப்போ மட்டும் தான் சம்பாதிக்கிறேனே கிடையாது. நம்ம எல்லாமே ஃபியூச்சர் தான் நோக்கி போயிருக்கோம். அடுத்த ஃபியூச்சர் பாடிக்கு, அடுத்த ஃபியூச்சர் ஆஃப்டர் டெத்துக்கு அது பிளான் பண்ணுறதில்ல. நாட் நம்ம ரியல் இன்டெலிஜென்ட் கிடையாது. தட்ஸ் வை வி நீட் குரு. அதனால தான் குரு வந்து தேவை. ஏன்னா நீ நினைக்கிறதுலாம் தப்புப்பா, நீ நினைக்கிறதெல்லாம் டோட்டலி ராங்கு. அடுத்த பிரிவு ஒன்று இருக்குது. ஓகே நீ இந்த பிரிவுக்கு நீ உழைச்சிக்கோ, அடுத்த பிரிவுக்கு நீ வந்து நல்லா பண்ணா என் பேச்சு கீழே. அதுதான் தட்ஸ் வை வி நீட் குரு. இப்போ இதுக்காக தான் நம்ம இனிஷியேஷன் எடுக்கிறோம். அதனால தான் வந்து நம்ம வந்து குரு கிட்ட சரணாகதி அடைஞ்சாதான் நம்ம கிருஷ்ணகிட்ட சரணாகதி அடைய முடியும். ஓகேவா? நான் வந்து ஒரு உதாரணம் சொல்கிறேன். குரு வந்து பார்த்திங்கன்னா, குரு வந்து ஒரு குரு அஷ்டகம் படிக்கும்போது ஒரு ஸ்லோகம் வரும், வாக்கியம் வரும். அதாவது வந்து குரு முக்கா பத்மா வாக்கிய சீட்டிதே கோரியாக்கி ஆறுனா மணிக்கு ஆசா சக்குடா டிலோஜே ஜென்மே பிரபுசே. எஸ் சக்குடா டிலோஜே ஜென்மே பிரபுசே. அதனால என்ன அர்த்தம்னா, குரு வந்து நம்மளுக்கு வந்து ஜென்மமாக நம்ம கூடயே திரும்பி வருவாங்க. இப்போ ஒரு வாட்டி உங்களை வந்து சிஷியரை எடுத்துக்கிட்டாங்க, ஓகேவா, உங்களை எக்ஸப்ட் பண்ணிட்டாங்க. இப்போ உதாரணத்துக்கு பன்னீர் பிரபு வந்து இனிஷியேஷன் எடுக்கிறாரு. அவர் குரு வந்து குரு வந்து எடுத்துக்கிட்டாரு. ஓகே பன்னீர் பிரபு நீங்கள் வந்து நல்லா வரணும், எல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து பேர்லாம் கொடுத்து இது பண்ணிட்டாரு. இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன். அப்போ வந்து நம்ம வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணி பகவான் லோகத்தை போய் அடையலை, கொஞ்சம் தவறான பாதைக்கு போயிட்டு இப்படியே வந்து எங்கேயே போயிட்டோம். சக்குடா டிலோசே ஜென்மே பிரபுசே. நம்ம எங்கே போய் எந்த லோகத்தில் மாட்டிக்கிறோமோ அங்கே குரு போய் பார்ப்பார். அல்லா மை டிசைபிள் இங்கே இருக்காங்க. அவர் என்ன பண்ண கைட் பண்ணுவார் உள்ளுக்குள்ளே வந்து. ஏன்னா குரு வந்து உள்ளுக்குள்ளே வந்து என்னவா இருக்கிறாரு, என்ன பேர் அது? நோமதஜி அது பேர் இருக்கே. உள்ளுக்குள்ளே என்னவா இருக்கிறாரு குரு? சைத்தன்யாவா? சைத்திய குரு. எஸ் சைத்திய குரு. உள்ளுக்குள்ள சைத்திய குருனா என்னன்னா, உள்ளுக்குள்ள பரமாத்மா இருக்கார்ல, அவர் தான் சைத்திய குரு. அந்த குரு தான் நம்மளுக்கு வந்து வெளியில் வந்து ஒரு ஃபுல் ஃபார்மில் வராரு. அப்போ என்ன பண்ணுவார், அவர் நம்மளுக்குள்ளேருந்து பார்ப்பார், குரு பார்ப்பார். என் டிசைபிள் இங்கே கஷ்டப்படுறானே,
நான் நல்லா சொல்லி கொடுத்தேன், இவன் பாரு என்ன பண்ணிட்டு பாரு, இப்போ பாரு இப்போ வந்து பண்டிகை வந்துட்டானே, இவன் பாரு இவன் ஃபேமிலியாக இருக்கானே, இவன் மறவ மாட்டானே, இவனுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுறது, பாவம் பண்ணிட்டானே. குரு வந்து ஃபீல் பண்ணுவார். அப்போ திருப்பி அந்த ஹெல்ப் பண்ணிட்டு திருப்பி வந்து கொண்டு வருவார். இது உண்மையே நடந்த இன்சிடென்ட் நான் ஒன்று சொல்கிறேன். இப்போ நான் ரீசனாக வந்து ஒரு இது கேட்டது, இது புருவை வந்து புருவை அள்ளி விடுற புருவை வந்து அவர் வந்து போய் சொல்கிற அப்படி இல்லை, இது உண்மையே நடந்தது. ஸ்ரீ ஸ்ரீமத் கௌரகோவிந்த சுவாமி மகாராஜ் அவருடைய டிசைபிள் ஒருத்தவங்க வெள்ளக்காரங்க மாதாஜி, அவங்க வந்து இனிஷியேஷன் எடுத்து நல்லா சேவைலாம் செஞ்சாங்க, நல்லா சின்சியராக சேவை செஞ்சாங்க. பட் வந்து கொஞ்சம் ஏதோ ஒரு ப்ராப்ளம்னால வந்து அவங்க வந்து திருப்பியும் அவங்களுடைய அவங்க ஹோம் கண்ட்ரிக்கு அவங்க போயிட்டாங்க, மதர்லேண்ட் போயிட்டாங்க. அப்புறம் வந்து கனெக்ஷன் வந்து ரொம்ப குறைஞ்சி போச்சு. கனெக்ஷன் குறைஞ்சி அதுக்கப்புறம் நினச்சி அவங்க வந்து என்ன போயிட்டாங்க, மகாராஜ் இருக்கும் போதே அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க, அவங்களுக்கு வந்து சம்திங் சீக்கா என்னன்னு தெரியல, அவங்க வந்து மறைஞ்சிட்டாங்க, இறந்துட்டாங்க. அப்போ வந்து அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்லாம் வந்து அந்தளவுக்கு டிவோட்டி கிடையாது. அவங்கள வந்து அவங்களுடைய முறைப்படி இது பண்ணிட்டாங்க. அப்போ வந்து ஒரு டிவோட்டி கேட்குறாங்க, மகாராஜ் இந்தமாரி அவங்க பேர் மஞ்சரி இன்னும் வரும், மஞ்சரி தேவிதாசின்னு. மகாராஜ் இந்தமாரி வந்து அவங்க வந்து இந்தமாரி சேவலாம் செஞ்சுருக்காங்க, ஆனால் கடைசியாக வந்து அவங்க வந்து குரு அசோசியேஷனில் இல்லை, அவங்க வந்து என்ன ஆவாங்க. அப்போ அவர் பதில் சொல்ல மாட்டார். அவர் அந்த அன்றைக்கி அவர் பதில் சொல்கிறது கிடையாது. அப்புறம் மறுநாள் வந்து கொஞ்சம் 2-3 நாள் சென்றுனா திருப்பி இதே கேள்வி வந்து கேட்பாங்க. இப்போ அவங்க இறந்து போயிட்டாங்களா, அவங்களாம் எப்படி என்ன நம்ம தான் கேட்போமே, அதுதான் அவங்க கேட்குறாங்க. அப்போ கௌரவ மகாராஜ் என்ன சொல்லுவார்னா, ஓகே நான் ஷி வென்ட் டு, இப்போ எங்கே போயிருக்காங்கன்னா அந்த ஆத்மா இப்போ சொர்க்கலோகத்தில் அவங்க வந்து பசுவாக இருக்கிறாங்க, பிகாஸ் நான் வந்து அவங்க போய் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி அவர் அந்த கிளாஸில் வந்து அவர் சொல்லுவார். நான் போய் அங்கே போயிட்டு நான் போய் பார்த்துட்டு வந்தேன், அவங்க சொர்க்கலோகத்தில் வந்து பசுவாக இருக்கிறாங்க. அப்போ கேட்பாங்க, மகாராஜ் அப்போ வந்து இவ்வளோ சேவை செஞ்சுக்காங்க, ஏன் அவங்க பகவான் லோகத்துக்கு போக முடியல? பகவான் லோகத்துக்கு போக முடியும், ஓகே, அவங்க பசுவாக இருக்காங்க. தென் அடுத்து வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க வந்து ஒன்று மேபி ஒரு 2-3 லைஃப்பில் வந்து அவங்க வந்து பகவான் லோகத்துக்கு போகிறது நிறைய வாய்ப்பு இருக்குது. ஐ வில் ஃபாலோ ஹிம், நான் வந்து அவங்களை வாட்ச் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அவர் அந்த லெக்சர் சொல்லுவார். பிகாஸ் காரணம் என்னென்னா, கிருஷ்ண பக்தியும் வந்துட்டுன்னா நம்மளுக்கு வந்து எந்த வகையான ஃபெயிலியரும் கிடையாது நம்மளுக்கு. ஆனால் அதை ஒரு அட்வான்டேஜாக வச்சுக்கிட்டு நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம்னு கிடையாது. புரியுதா? கிருஷ்ண பக்தி வந்து நம்மளை எப்பொழுதும் நம்மளுக்கு காப்பாற்றிடும். இதுதான் எப்படி காப்பாற்ற போத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ட்ராக்கில் போகக்கூடாது. நம்ம ஒரு நம்ம செத்து போனால் எப்படி கிருஷ்ணன் காப்பாற்று, தான் எல்லாம் ஸ்லோகம் படிக்கிறோமே, எப்படி நமக்கு எல்லாம் பண்ணிட்டு கடைசியா கிருஷ்ணா கோவிந்தா சொல்லிட்டா அது பாட்டு காப்பாற்று கிடையாது. நம்ம சீரியஸாக ஃபாலோ பண்ணணும். கிருஷ்ணன் காப்பாற்றுவார். நம்மளுக்கு என்னென்னா நம்ம இந்த பீரியட் நம்ம பகவான் லோகத்துக்கு போகணும், அதான் நம்மளோட கோல். அதுக்கு என்னென்ன உழைப்பு பண்ணணும் அது போடணும். பட் நம்மளோட எஃபர்ட் போடுறது நம்மளோட வேலை. ஆனால் அது பலனை எதிர்பார்க்கக்கூடாது. ஐயோ நம்ம போக மாட்டேன்னா அது இல்லை நம்மக்கிட்ட டியூட்டி. நம்ம குரு கிருஷ்ணன் என்ன சொல்கிறாங்க அதை ஃபாலோ பண்ணணும். அப்போ குரு மாஸ்டர் சொல்லுவார், இது எஸ் அவங்க வந்து இப்போ வந்து அவங்க சொர்க்கலோகத்தை வந்து அவர் வந்து ஒரு காவாக இருக்கிறாங்க, மேபி அவங்க அந்த லைஃப் முடிஞ்சோன்னா அவங்க வந்து அங்கே போயிடுவாங்க சொல்லுவார். அப்போ தான் தெரியும். அப்போ தான் என்ன சொல்கிறாங்க, குரு வந்து எப்பவுமே வந்து உத்தம அதிகாரி லெவலில் டாப் மோஸ்ட் இருக்கிறவங்க அவங்க வந்து சிஷ்யர் எப்பவுமே ஃபாலோ பண்ணுவாங்க, எங்கே இருக்காங்க. தட்ஸ் வை வி நீட் குரு. குரு இல்லைன்னா அப்படின்னா குரு எடுக்காதுன்னா போய் சேர முடியாதா பிரபு? அப்போ அவங்களாம் கிருஷ்ணன் போய் சேர முடியாதா? எஸ், கிருஷ்ணன் கருணை கொடுப்பாரு. திருப்பி ஒரு குரு எடுக்கிறது கருணை கொடுப்பாரு. ஒரு குரு இருந்துட்டாருன்னா நம்மளுக்கு எப்போவுமே கைட் பண்ணுவார். எங்கே இருக்கும், எங்கே இருக்கும், ஐயோ பாண்டிட்டானே, நான் படித்து சொன்னேனே உனக்கு பண்ணாதேன்னு கேட்டியா? அப்போ திருப்பி அவர் கைட் பண்ணுவார். நீங்கள் அடுத்த பர்த் எடுத்தோடனே குரு ஆள் அனுப்பிவிடுவார். பிரபு இந்தமாரி டெம்பிள் வச்சுருக்கோம், வாங்க வந்து சாண்டிங் பண்ணுங்கள், ஆள் அனுப்பிவிடுவாங்க. அப்புறம் அந்தமாதிரி உள்ளே வருவாங்க. அப்புறம் திருப்பி வந்து அதே குரு வந்து வேறு ஃபார்மில் வருவார். நிறைய பேர் கேட்பாங்க, பிரபு குரு வந்து ஒவ்வொரு பீரியடும் வருவா சொல்கிறீங்களா? அதே குரு திருப்பி வருவார். எஸ், ஆனால் வேறு ஒரு ஃபார்மில் வருவார், கைட் பண்ணுவார். புரியுதா ஸ்னேகமதி? அவர் நெவர் லீவ். அவர் நம்மளை எப்போதும் நம்ம விட்டு போக மாட்டார். தட்ஸ் வை வி நீட் குரு. அந்த சட் குருவுக்கு, உண்மையான குருக்கு நம்ம சட் சிஷியராக இருக்கணும், ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும், சரியாக இருக்கணும், ஃபாலோ பண்ணணும். இப்போ குரு வந்து ஸ்ட்ரிக்டாக இருக்கிறாரு, குரு வந்து கரெக்டாக இருக்காரு, குரு வந்து சட் குருவாக இருக்காரு. நம்மளும் சட் சிஷியராக இருக்கணும். சட் சிஷியர்னா பியோர் டிவோட்டியாக இருக்கணும். பியோர் டிவோட்டி ஆக முடியலன்னா அது ஆகிறதுக்கு முயற்சி பண்ணணும். நம்ம தான் என்ன வேணால் பண்ணலாம், குரு தான் காப்பாற்றிடுவார், அப்படி கிடையாது. ஓகே, அப்போ வந்து இன்னொரு விஷயம் வந்து என்னது குருவோட இன்ஸ்ட்ரக்ஷன் எடுத்துக்கலன்னா அவங்க சட் சிஷியராக அவர் வர முடியாது. ஓகே, அடுத்து இன்னொரு விஷயம் வந்து என்னென்னா, குருவுக்கு வந்து எப்போவுமே நம்ம வந்து மரியாதை கொடுக்கணும். ஓகேவா? அது நம்ம குருவாக இருந்தாலும் சரி, வேற ஒரு குருவாக இருந்தாலும் சரி. ஹரே கிருஷ்ணா மகாராஜ், நம்ம மலேசியா மகாராஜ் தானே அவர், ஹரே கிருஷ்ணா, அப்படி கிடையாது. எஸ், நான் நேரடியாக பார்த்துக்கேன் முகுந்த சுவாமி மகாராஜுக்கு நான் நேரடியாக பேர் சொல்கிறேன்.
முகமது சுவாமி மகாராஜ் இஸ் அவர் மலேசியாவில் இருக்கக்கூடிய மகாராஜ். ஓகேவா? அது என்ன ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு வந்து அதோடைய வேல்யூ தெரிய மாட்டேது, நம்மளுக்கு வேல்யூ தெரிய மாட்டேது. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஸ்டேட்டில் இப்போ உதாரணத்துக்கு வச்சிங்கன்னா இப்போ ஒரிஷா எடுத்துக்கங்களேன். ஒரிஷா எடுத்துக்கலாம், அங்கே நிறைய சன்னியாசிகள் இருப்பாங்க, நிறைய குரு இருப்பாங்க. ஆனால் நம்மளுக்கு வந்து மலேசியாவில் இப்போ இப்போதைக்கு நம்மளுக்கு ஒரு மகாராஜ் இருக்கிறாங்க. அப்போ நம்ம இப்போ வந்து இந்தியாவில் வரக்கூடிய மகாராஜோ இவர் ஜப்பானில் வரக்கூடிய மகாராஜ், இவருக்கும் நம்ம பயங்கரமாக ஆபரேஷன் பண்ணிட்டு இவர் மலேசியா மகாராஜ் தானே? அப்படி கிடையாது. மகாராஜ்னா ஒரு சன்னியாசினா சன்னியாசி, அவ்வளோதான். அவங்க என்ன மரியாதை கொடுக்கணும் நம்ம. நான் நிறைய பார்த்துருக்கேன். ஹரே கிருஷ்ணா மகாராஜ் அவர் சொல்ல தெரியும் வர அப்படி போயிடும். பேசலாம், நம்ம எல்லாம் வேணால் பேசலாம். பட் ஒரு குரு ஒரு சன்னியாசி வராங்கன்னா நம்ம வந்து ஜஸ்ட் ஒபே பண்ணணும். நம்ம நீங்கள் கீழே விழுந்து நமஸ்காரம் பண்ண முன்னாலும் அட்லீஸ்ட் நம்ம ஒபே பண்ணணும். இப்படி வரக்கூடாது. அவர் தெரியல எனக்கு அப்பெல்லாம் தெரியும், அந்தமாதிரி கிடையாது. வாட் எவர் அவர் வந்து ஒரு சன்னியாசி மகாராஜ் இருக்காங்கன்னா அவருக்கு மரியாதை கொடுக்கணும். என்ன வருஷம் நம்ம குருவுக்கும் நம்ம மரியாதை கொடுக்கணும். இப்போ எங்கள் குரு மகாராஜ் இடத்துல நம்ம கடைகள்லாம் போகும்போது அங்கே பார்த்தீங்கன்னா குரு பார்க்குறது கூட கிடையாது. குருவோட ரூம் ஒன்று இருக்கும், எங்கள் குரு மகாராஜ் ரூம் ஒன்று அங்கே இருக்கும். அந்த ரூமை க்ராஸ் பண்ணாலே நமஸ்காரம் பண்ணிட்டு தான் போவாங்க. இப்படி குரு இது பண்ணால் நமஸ்காரம் பண்ணிட்டு தான் போவாங்க. அப்போ குரு மகாராஜ் குருதேவர் வந்து இப்படி க்ராஸ் பண்ணும்போது இப்போ உள்ள ஏறும்போது அங்கே ஒரு நமஸ்காரம். அப்போ சுற்றிட்டு டெம்பிள் சுற்றிட்டு இப்படி உள்ளே வருவார், ஹால் ஒரு அங்கே ஒரு நமஸ்காரம். அப்புறம் அவர் வந்து பகவானுக்கு வந்து நமஸ்காரம் பண்ணுவார், அப்போ ஒரு நமஸ்காரம். கிளாஸுக்கு உட்காந்து அங்கே ஒரு நமஸ்காரம். இது நான் மொதல் போகும்போது எனக்கு புரியும், என்ன இவங்க இப்படி பண்ணுறாங்கன்னு, ரொம்ப ஓவராக பண்ணுறாங்கன்னு. அப்புறம் சொல்லி எனக்கு புரிய ஆரம்பிச்சு, வாய் நம்ம வந்து குருக்கு நமஸ்காரம் பண்ணணும் எப்பவுமே. அவர் க்ராஸ் பண்ணாலும் பார்த்தாலும் இது பண்ணாலும். நான் இந்தோனேஷியா போனேன். இனிஷியேஷன் எடுத்து போகும்போது அவர் அந்த ஹாலில் சாப்பிட்ருக்காரு. அவர் வீட்டில் சுந்தரநாராயண மகாராஜ் வந்திருந்தார்ல இந்தோனேஷியாவிலேருந்து, அவர் வீட்டில் தான் அவங்க தங்குவார், நம்ம குருமணி தங்குவாங்க. ஹாலில் உட்காந்து இருக்கும்போது நமஸ்காரம் இருக்கும்போது இந்தோனேஷியா வீட்டில் நமஸ்காரம் பண்ணிட்டு போவாங்க கை கழுவுறதுக்கு. ஏன்னா அவங்க ஹால் சாப்பிட்ற ஹால் தாண்டி தான் கை கழுவு இடத்துக்கு போகணும், வாஷ் பண்ணுறதுக்கு. நமஸ்காரம் பண்ணிட்டு போவாங்க. நானும் நமஸ்காரம் பண்ணிட்டு இங்கே நமஸ்காரம் பண்ணிட்டு இப்படி இப்படி நமஸ்காரம் பண்ணிட்டு எனக்கு புரியல. இனிஷியேஷன் எடுக்கிறது புரியல. எதுக்காக நம்ம நமஸ்காரம் பண்ணிகிட்டே இருக்கணும் குரு பார்த்தா? வாய் முடிச்சிட்டா ஒரு ஆக்டிங் தான் பண்ணுறாங்க. உங்களுக்கு கரெக்ட் பார்த்துக்க, ஆக்டிங் தான் பண்ணுறாங்க. உண்மையை சொல்லுங்கள், ஆக்டிங் பண்ணுறாங்க. அங்கே குரு கிட்ட ஒரு ஆக்டிங்க, அவர் குரு போன பிறகு ஆக்டிங் கரெக்டாக இல்லையா? எதுக்காக நமஸ்காரம் பண்ணுறாங்க? வாய் பரணி எதுக்காக நம்ம எப்பவுமே நமஸ்காரம் பண்ணணும் குருக்கு? என்ன ப்ரோ தெரியலையா? கேசவ அந்த மாதிரி அதாவது நம்ம வந்து அகங்காரம் விமுட ஆத்மா. நம்ம ஸோ மச் அகங்காரம் நம்மளுக்கு வந்து நிறைய இருக்குது. அது எங்கே வந்து அதோட ஸ்டோர் எங்கே இருக்குது? அகங்காரத்தோட ஸ்டோரு அதான் ஹெட் வெயிட் சொல்லுவாங்க. நம்ம மண்டையில் இருக்குது ஹெட் வெயிட். ரொம்ப தீபாவளிக்கு நான் எங்கள் அம்மா கிட்ட விழுக மாட்டேன், என்ன அங்கே போய் விழு சொல்கிறேன்னு. அதாவது வந்து நம்ம வந்து அந்த குருக்கு ஒபே பண்ணும்போது நம்ம நமஸ்காரம் பண்ணோம்ல, நமஸ்காரம் பண்ண நம்மளோட அகங்காரம் வந்து ஃபுல்லாக ட்ரை ஆகும், ஃபுல்லாக இறங்கிடும். அது வந்து இன்டைரக்டான மெடிசன். அதாவது நம்ம சின்ன பிள்ளைக்கு வந்து மெடிசன் வந்து கொடுக்கும்போது அது குடிக்காது, வேணான்னு சொல்லுவோம். நீ கொஞ்சோண்டு வந்து ஒரு சீனி வாயில் போட்டு அப்படியே உள்ளுக்குள்ளே வந்து அந்த மெடிசனை இறக்கி விட்டிங்கன்னா அது முடிஞ்சு என்ன மாதிரி இன்டைரக்ட் உள்ளே போயிடும். அந்த மாதிரி தான் நம்ம வந்து குருக்கு ஒபே பண்ண நமஸ்காரம் பண்ண அகங்காரமெல்லாம் குறையும். அப்போ தான் எல்லாம் புரிய ஆரம்பிக்கும். இந்த மழை பெஞ்சு விட்டு மேகம் பாருங்கள், மழை பெய்யறதுக்கு அப்படி ஃபுல்லாக டார்க்காக இருக்கும். மழை பெஞ்சு விட்டோன்னு ஃபுல்லாக கழுவி விட்ட மாதிரி ஃபுல்லாக க்ளீன் ஆகிடும். அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஆங்காரம் குறைஞ்சிடும். எஸ், நான் ஒன்றுமே இல்லை, ஐ எம் நத்திங், ஐ எம் சோல். குரு எல்லாம் நான் அவர் பண்ணுறாரு, அவரோட சேவையில் நான் இருக்கிறேன். எஸ், வைஷ்ணவர்கள்லாம் இருக்கேன். அந்த பொசிஷனுக்கு வந்துடுவோம். அதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. மெட்டீரியலில் பௌதிகத்தில் நீங்கள் செஞ்சதெல்லாம் சொல்லி காட்டணும் தான், செஞ்சதெல்லாம் நீங்கள் சொல்லி காட்டணும். அப்போ தான் உங்களுக்கு பதவி, பேர், புகழ் எல்லாம் கிடைக்கும். நீங்கள் கம்பெனியில் வேலை செய்கிறீங்க, நான் கம்பெனியில் எல்லாம் செய்கிறேன், நான் சொல்ல மாட்டேன்னா அவங்க வேறு ஒருத்தர் க்ளீன் பண்ணிட்டு போயிடுவாங்க. பாஸ் நான் செஞ்சினேன், அவன் வந்து இவன் ரொம்ப ஹம்பிளாக இருக்கான் அப்படிலாம் கிளம்புங்க. கம்பெனியில் நீங்கள் ஒரு செய்கிறீங்க, இல்லை நீங்கள் ஒரு பிஸ்னஸில் எதாவது சொல்லி நீங்கள் சொல்லி காட்டணும், நான் இது பண்ணேன் நீங்கள் சொல்லி காட்டணும். அப்போ தான் உங்களுக்கு பேர் புகழ், நீங்கள் அப்போ தான் பதவி ஏற முடியும். உண்மையிலே மாதிரி இப்போ ஆடிட்லாம் வந்தாங்கன்னா நீங்கள் சொல்லணும், இது பண்ண சொல்லணும். அப்போ தான் அவங்க பதவி கிடைக்கும். ஆன்மீகத்துலேருந்து அப்படியே ஆப்போசிட்டு, நீங்கள் எதுவுமே சொல்லக்கூடாது. ஸ்பிரிச்சுவலாக சொல்லக்கூடாது. நீங்கள் எந்த அளவுக்கு வந்து அப்படி அமைதியாக இருக்கணும். ஏன்னா பௌதிகத்தில் வெளியிலேருந்து பார்ப்பாங்க,
ஆன்மீகத்தில் உள்ளேருந்து பார்ப்பாங்க. நீங்கள் நிறைய செஞ்சுருப்பீங்க. ஒரு ஃபங்க்ஷன், ஒரு ஃபெஸ்டிவல் நடக்குது, நீங்கள் தான் கழுவிருப்பீங்க, நீங்கள் தான் மாலை கட்டியிருப்பீங்க, நீங்கள் தான் இது பண்ணியிருப்பீங்க, எல்லாம் சேவை செஞ்சுருப்பீங்க. பிரபு இந்த ஃபங்க்ஷன் நடந்ததுக்கு நான் வண்டி தான், நான் தான் காரணம், நான் இல்லைன்னா நான் செஞ்சுருப்பாங்களா? அவர் வண்டி செஞ்சிருவார் அவரே கிடையாது. நீங்கள் செஞ்சுருக்கீங்க. ஆனால் அது வந்து நம்ம அமைதியாக வச்சுக்கணும். அந்த ஹம்பல் இருக்கணும். அந்த ஹம்பலாக இருக்கும் போது இதுவும் ஒரு வகையான சரணாகதி. அந்த ஹம்பலாக இருக்கும், பணிவாக இருக்கும் போதே தென் பகவான் பார்ப்பார். இவன் ஹம்பலாக இருந்து ஆக்டிங் பண்ணுறான்னா பார்ப்பார். ஹம்பலாக இருக்கும்போது ஒரு போஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து பிறகு வந்து நம்மளை வந்து சொல்லணும், நான் ஹம்பலாக இருக்குன்னு சொல்லு நீ அப்படின்னு நம்ம மனசில் நினைக்கக்கூடாது. புரியுதா? நம்ம அதுவும் ஒரு கேஸு, அதுவும் ஒரு பிரச்சனை. நம்ம ஹம்பலாக இருப்போம், பணிவாக இருப்போம், நான் பணிவாக இருக்கிறேன்னு சொல்லி நீ சொல்லியா அப்படி நமக்குள்ள மனசில் ஒரு ஆசை இருக்கும். பணிவாக இருக்குதுன்னா நம்ம எந்த வகையான நேம் ஃபேம், எந்த வகையான புகழுக்கும் ஆசைப்படக்கூடாது. ஜஸ்ட் அமைதியாக இருக்கணும். தென் அந்த கிரெடிட் பகவான் கொடுப்பாரு. லாப பூஜா பிரதிஷ்டா. லாபனா வந்து பலனை எதிர்பார்க்குறது. லாபனா வந்து என்னது? பலனை எதிர்பார்க்குறது. லாப பூஜா அது பலனை எதிர்பார்க்குறது. என்னதுன்னா ஏதோ சீதாலும் பலனை எதிர்பார்க்குறது. ஒரு சிஷ்யருக்கு அது இருக்கக்கூடாது. நான் இன்றைக்கி வந்து 2 மாலை வாங்கி கொடுத்துருக்கேன், 2 மில்க்கு பால் கொடுத்துருக்கேன், போன மாதம் ஒரு 50 லிட்டர் டொனேஷன், 100 லிட்டர் டொனேஷன் கொடுத்துருக்கேன். பார்க்குறேன் ஜெகநாதா இது எப்படி எனக்கு திருப்பி வருது? அடுத்த மாதம் எனக்கு வந்து இன்னொரு இன்கம் கொஞ்சம் கூட வரல, அடுத்த மாதம் கட்டு பாருங்க. அடுத்த மாதம் எனக்கு கட்டு எல்லா டொனேஷன்லாம் கட் பண்ணிடுவேன். அவர் உள்ளே அவர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறேன், இப்படி தான் பண்ணுறானுங்க. அது லாபம் எதிர்பார்க்கக்கூடாது. லாபம். ரெண்டாவது பூஜா. பூஜானா எப்படின்னா பூஜை பண்ணுறோம்ல, எப்பவுமே உங்களுக்கு ஆர்த்தி இருக்கணும், எப்பவுமே உங்களுக்கு புகழ்ந்து பேசிகிட்டே இருக்கணும். பிரபு யூ வெரி சூப்பர் பிரபு, நீங்கள் இல்லைன்னா எல்லாம் முடியாது பிரபு. இந்த பூஜை எடுப்போம்ல அந்த மாதிரி எல்லாரும் பூஜா. மிஷ்னா இல்லைன்னா இந்த டெம்பிளே இல்லை, மிஷ்னா தான் எல்லாம் வெரி குட்டு அந்தமாரி புகழ்ந்து. அதாவது வந்து உங்களை எப்பவுமே வந்து ஐஸ் கட்டி தலையில் வைக்கணும். எப்பவுமே ஒரு சிஷ்யருக்கு அது இருக்கக்கூடாது. லாப பூஜை. பிரதிஷ்டானா வந்து என்னன்னா நேம் ஃபேம், பேர் புகழுக்கு ஆசைப்படுறது. இவ்வளோ டொனேஷன் கொடுத்துருக்கேன், எனக்கு மாலை போகிறாங்களா பார்ப்போம், இல்லைன்னா அடுத்த மாதத்துல கட்டு. இவ்வளோ நல்லா இன்றைக்கி நான் பாடினேன், இன்றைக்கி நல்லா எவ்வளோ நான் மிருதுங்க வாசித்தேன், இவ்வளோ நல்லா நான் இன்றைக்கி நான் வந்து எவ்வளோ கேள்வி நான் பதில் சொன்னேன், என்னை பூர்வ பாராட்டினாரா? போன வாரம் மட்டும் அவங்க சொன்னதுக்கு கை தட்டு வச்சார், இந்த வாரம் நான் சொன்ன கை தட்டவே இல்லை. எஸ் அதுவும் எனக்கு வந்திருக்கு. சில சமயத்தில் ஒரு 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 இதில் நம்ம கை தட்டுப்போம், சில இதில் நான் விட்டுருப்பேன். பிரபு போன வாட்டி அவங்க சொல்லும்போது கை தட்டு வச்சிங்க, இப்போ நான் சொன்னீங்க கை தட்டு வைக்கலன்னு. அதெல்லாம் வந்து இல்லை. அது நம்ம என்றைக்குமே அந்த பேர் புகழ் ஆசைப்படக்கூடாது. இந்த லாப பூஜை பிசா ஒரு டிசைப்பிளுக்கு, ஒரு சிஷ்யருக்கு நம்ம இந்த 3 வந்து நமக்கு வந்து இருக்கக்கூடாது. அப்போ தான் வந்து நம்ம வந்து பக்தியில் வந்து இது பண்ணணும். இதெல்லாம் வந்து என்ன, இதெல்லாம் வந்து பாயிண்ட்ஸ். இதெல்லாம் ஏன் வந்து நம்ம வந்து கிருஷ்ண பக்தியில் இருக்கிறோம், கிருஷ்ண பக்தியில் இருந்து நம்ம ஏன் வந்து சீரியஸ்னஸ் இல்லை, ஏன் வந்து இல்லைன்னா நம்மளுக்கு இதெல்லாம் நம்மளுக்கு நிறையா விஷயங்கள் இருக்குது. கிருஷ்ண பக்தி வெரி ஒரு மங்களமானது, ரொம்ப அழகானது. இந்த இந்த பாதைக்குள்ளே வருது வந்து ரொம்ப பாக்கியம் பண்ணிக்கணும். பிரம்மாண்டே கோன் பாக்கி வாஞ்ச குரு கிருஷ்ண பிரசாத் பக்தியில் தான் பிஜா. இந்த கிருஷ்ண பக்தி வந்து எத்தனை பிரிவு கோடி நினச்சி பாருங்க. இப்போ பகவான் வராரு வச்சிங்களேன். இப்போ உதாரணத்துக்கு கேஷ்வகந்தா மஞ்சள் வராரு. கேஷ்வகந்தா உனக்கு என்ன வேணும்னு கேட்குறாரு. நீங்கள் சும்மா சொல்கிறீங்க, ஆமாம் இது கிருஷ்ணா நான் வந்து என்னுடைய ஒரு 10 பிரிவி ஒரு 10 லைஃப் டைம் பின்னாடி என்ன நான் பண்ணணும் பார்க்கணும் அப்படியே கேட்டீங்க வச்சிங்களேன். முதல் ஸ்க்ரீன் ஓட்டுவார். ஐயோ இப்படியா? அடுத்து 8ஆவதா பீரியட் என்ன இருந்தேன், ஐயோ. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பிரிவி நம்மளே பார்க்க வேணாம்னு நினைப்போம். ஐயோ வேணாம்னு நம்மளே அடுத்து அந்த படத்தை ஃபுல்லாக அந்த ஃபிலிம் அந்த இதே அழைச்சிடும். நம்மளாலே அதை பார்க்க முடியாது, நான் தான் அப்படி பண்ணேன்னு. அப்போ பகவானே நம்ம அதெல்லாம் குரு வைஷ்ணவர்கள் தான் நம்மளை கருணை பண்ணி கொடுத்து இந்த பொசிஷனில் வந்து நிப்பாட்டிருக்கிறாங்க. நீங்கள் ஒரு 100 பேரை பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், முடிஞ்சு நம்மளே போய் சரணடைவோம். யம தர்மராஜா என்னை தூக்கில் போடுங்க, நீங்கள் என்னை வந்து அடி கொடுங்க, என்னை கும்மி பக்கத்தில் போடுங்க, எனக்கு வந்து என்னை வந்து போட்டு வறுத்து எடுங்க, ஏன்னா நான் பண்ண பாவத்துக்கு இந்த அடிலாம் பார்த்து எனக்கு ஒன்றும் அடி கொடுங்கன்னு. ஏன்னா நான் பண்ணது கொஞ்சம் நஞ்சு இல்லை. நம்மளுக்கு ஏன் நம்ம இங்கே உட்காந்துருக்கோம்னா ஒன்லி குரு வைஷ்ணவர் சாது குரு வைஷ்ணவ கருணையால் மட்டும்தான் நமக்கு இருக்கும். குரு கிருஷ்ணா கிருப்பா குரு மிலே, குரு கிருப்பா கிருஷ்ண மிலே. அதாவது கிருஷ்ணர் கருணையால் தான் நம்மளுக்கு குரு கிடைப்பார். அந்த குரு மூலியமாக தான் நம்ம கிருஷ்ணன் திருப்பி அடைய முடியும். இது வந்து 2 வே பாதை. நீங்கள் வந்து கிருஷ்ண கருணை இல்லாமல் நம்மளுக்கு வந்து எதுவுமே நடக்காது. ஆனால் கிருஷ்ணர் தான் நம்மளுக்கு குரு அனுப்புகிறாரு. குரு வந்த பிறகு தான் நம்ம கிருஷ்ணனை தெரிஞ்சிக்க முடியும். இப்போ நல்லா நான் எப்போதும் உதாரணம் சொல்லுவேன், கிருஷ்ணர் வந்து நம்மளுக்கு யாரும் தெரியாதுன்னு சொல்லவே முடியாது. நான் ஹரே கிருஷ்ணனில் வந்து தான் கிருஷ்ணன் பக்கம் கிடையாது.
ஆல்ரெடி அந்த காலத்தில் எஸ்டேட்லேருந்து அப்போலேருந்து எல்லாரும் வந்து கிருஷ்ணன் பார்த்துருப்பாங்க. தீபாவளி காட்டில் அப்புறம் வந்து கிருஷ்ணன் ஜெயந்தி இதெல்லாம் எல்லாரும் பார்த்துருப்பாங்க. ஆனால் அப்போல்லாம் ஏன் கிருஷ்ணர் கும்பிடல? கிருஷ்ண கடவுள்னு தெரியாது. பிரபுபாதர் வந்த பிறகு வைஷ்ணவ கருணை கிடச்ச பிறகு தான் நம்ம கிருஷ்ணர் யார், பகவான் யார், ஓ இவர் பகவான் இவர் நான் என்னுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன், என்னோட சொந்த எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன். நான் கிருஷ்ணரை வந்து கடவுளாகவே நான் கன்சிடர் பண்ணலை. எனக்கு அது கிருஷ்ணர் வந்து கடவுள்னாலே தெரியாது. அது கடவுளாகவே என்னால் இமேஜினே பண்ண முடியல ஆரம்பத்தில். நான் சரி சும்மா ஒரு 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 லவ்விங் பாய், ஒரு ப்ளே பாய் இந்த மாதிரி தான் நான் நினச்சிருந்தேன். ஏதோ எனக்கு எப்போ பார்த்தா கோபிகளோடு இருப்பார், இப்படி தான் இருப்பார், அப்படி தான் இருப்பார். ஒரு தீபாவளி கல்லை வைப்போம், வீட்டு மண்ணுக்கு அழகான இதெல்லாம் வச்சுக்காங்க, அந்த தண்ணி ஊற்றுற மாதிரி வைப்பாங்க பாருங்க, அந்த கல் மாதிரி. அதை பார்த்தா கிருஷ்ணர் இப்படி நிற்கிற மாதிரிலாம் வச்சுருப்பாங்க. ஒரு ராதாகிருஷ்ணன் ஒரு சும்மா ஒரு ஃபேண்டசிக்கு ஒரு அழகுக்கு வச்சுக்குவோம், அவ்வளோதான் பார்க்க முடியும். பிகாஸ் நம்மளுக்கு மாயா இருக்குது. ஏன்னா பிரபுபாதர் கருணை கிடச்ச பிறகு, வைஷ்ணவ கருணை கிடச்ச பிறகு தான் கிருஷ்ணர் சுப்ரீம் பர்சனல் கோட்டை, கிருஷ்ணர் முழுமுதல் கடவுள், அப்போ தான் உங்களுக்கு புரிய வரும். இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம சிஷ்யராக இருக்கோன்னா அடுத்த குவாலிஃபிகேஷன், வாட் த ரியல் சிஷ்யா, உண்மையாக சிஷ்யரோட குவாலிஃபிகேஷன் என்னன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் நீங்கள் கற்றுக்கணும், எடுத்துக்கணும், ஸ்லோலி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். உண்மையான சிஷ்யரோடைய இது வந்து என்னென்னா, நோ சென்ஸ் என்ஜாய்மெண்ட். அதுதான் நம்மளோட மெயின் பிரச்சனையே இந்த உலகத்தை தான். புலன் இன்பம், சொந்தமான இன்பம், பௌதிக இன்பம், மெட்டீரியல் என்ஜாய்மெண்ட். ஒரு சிஷ்யர்னா நம்ம மெட்டீரியல் என்ஜாய்மெண்ட் வந்து குறையும். ஏற்கனவே நம்ம நிறைய என்ஜாய்மெண்ட் பண்ணி தான் இந்த நிலைமையில் நம்ம இருக்கிறோம். ஓகேவா? இந்த பீரியடாச்சும் நம்ம வந்து இந்த என்ஜாய்மெண்ட் குறைக்கணும். என்ஜாய்மெண்ட் குறைக்கணும் எப்படி போகிறோம், எப்படி மதி? இப்போ என்ஜாய்மெண்ட் சொல்கிறாங்க, என்ஜாய்மெண்ட்னா முதல் என்ன? அது விஷ்ணா உங்கள் ஐடியாவில் என்ன இருக்குது? என்ஜாய்மெண்ட் என்னது? அது கேஷ் மாதிரி அந்த அந்த கிளப்பிங்கு போகிறது அது விட்டுருங்க, அதை நான் சொல்லிட்டேன். ஓகேவா? டிவி பக்கம் சொல்லுங்கள், நான் சொல்லிட்டேன். சினிமா தேட்டருக்கு போது விட்டுருங்க, நான் சொல்லிட்டேன். இந்த 3 நான் எடுத்துக்கிட்டேன். அது தவிர்த்து மாதிரி சொல்லுங்கள். வாட் இஸ் சென்ஸ் என்ஜாய்மெண்ட்? இது புள்ள இன்பம்னா என்னது? எவ்வானே மந்திரி சங்கரி மந்திரி, வாட் இஸ் சென்ஸ் என்ஜாய்மெண்ட்? நம்மளுக்கு வந்து சொல்யூஷன் தெரியுது, ஆனால் பிரச்சனை என்னன்னு தெரிய மாட்டேது. சோமா சொல்யூஷன் இருக்குது, சாண்டிங் பண்ணுங்கள், அது பண்ணுங்கள், எல்லாம் ஓகே. பிரச்சனை தெரியுமா? பிரச்சனை தெரியாதனால தான் சொல்யூஷனோட வெயிட் நம்மளுக்கு தெரிய மாட்டேது. இப்போ எல்லோரும் சொல்கிறாங்க சாண்டிங் பண்ணுங்கள், சாண்டிங் பண்ண பிரபா சொன்னதே நாங்கள் கேட்கல, பிரபா சொல்லி நாங்கள் கேட்கல, நீ என்ன சொல்கிறது? சாண்டிங் பண்ணுங்கள், பக்தர் அசோசியேஷனில் இருங்க, சேவை செய்யுங்க, இதெல்லாம் சொல்யூஷன். இதெல்லாம் வந்து என்ன சொல்லுவாங்க? இதெல்லாம் சொல்யூஷன் என்ன சொல்லுவாங்க ப்ரோ? இதெல்லாம் தீர்வு, இதெல்லாம் சொல்யூஷன், இதெல்லாம் தீர்வு. இப்போ நம்மளுக்கு ஏன் வந்து இந்த இதில் வந்து சொல்யூஷனில் ஏன் நம்மளுக்கு வந்து அதோட முக்கியத்துவம் தெரிய மாட்டேது, ஏதாவது இம்பார்ட்டன் தெரிய மாட்டேதுன்னா, பிரச்சனை என்னன்னு நம்மளுக்கு தெரியல. மருந்து சாப்பிட மாட்டோம். உனக்கு வந்து டிபி இருக்குது, உனக்கு வந்து ஹார்ட்டில் வந்து கொலஸ்ட்ரால் நிறைய இருக்குது அப்படி சொன்னால் மருந்து நல்லா சாப்பிடுவாங்க. இப்போ பிரச்சனை என்ன சொல்லணும்? என்னோட பாயிண்ட்ஸே நான் எப்பவுமே பிரச்சனை என்ன சொல்கிறது தான் நான் மெயினாக வைப்பேன். பிரச்சனை முதல் தெரிஞ்சுக்கணும். என்ன ப்ரூஃப் நிறைய வந்து நெகட்டிவ் பேசல, பிரச்சனை புரிஞ்சுக்கணும். ஏன்னா சொல்யூஷன் நிறைய பேர் கொடுக்குறாங்க, சொல்யூஷன் ஆல்ரெடி ப்ரூஃபாக கொடுத்துட்டாரு. சொல்யூஷன் ரொம்ப ஓவர். சொல்யூஷன் வந்து ரொம்ப சிம்பிள் தான். சாண்டிங் பண்ணணும், சேவை செய்யணும், நிறையா பகவான் சேவையில் இருக்கணும், அதான் சொல்யூஷனு. பிரச்சனை என்ன? சென்ஸ் என்ஜாய்மெண்ட். இப்போ சென்ஸ் என்ஜாய்மெண்ட் என்ன? அது எப்படி மாதிரி சென்ஸ் என்ஜாய்மெண்ட்? ஓகே, எனக்கு சென்ஸ் என்ஜாய்மெண்ட், எனக்கு உதாரணம் வேணும், எக்ஸாம்பிள். அப்போ தான் நம்ம எந்த அளவுக்கு நம்ம எந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும். சங்கரி மாதிரி ஒன்று சொல்லுங்கள், எல்லோரும் ஒன்று சொல்லலாம். சென்ஸ் புலனின்பம்னா என்னது? சோம்பல். ஓகே, சோம்பேறித்தனம். ஓகே, வேற ப்ரோ? டிவியில் தான் சொல்லுவாங்க ப்ரோ, டிவியில் தான் ப்ரோ செய்தியெலாம் வருது, நாங்கள் செய்தி பார்க்குறோம். சென்ஸ் என்ஜாய்மெண்ட். சரி, வேற சொல்லுங்கள், நான் சொல்கிறேன். வேறு என்னது? கிருஷ்ணா இஷ்டப்பட்டது சாப்பிட்றது. ஓகே, சரி, வேறு எக்ஸாம்பிள் பாருங்கள். எக்ஸாம்பிள் தடுமாறுது பாருங்கள். மிஸ்டர் மாதிரி சங்கரி மாதிரி ஷாப்பிங். சரி, வேறு சென்ஸ் என்ஜாய்மெண்ட் என்னது ப்ரோ? கேம்பிள் பண்ணுறது, கேம்பிளிங் பண்ணுறது, தண்ணி அடிக்கிறது சென்ஸ் என்ஜாய்மெண்ட் ப்ரோ. அப்போ 4 பிரின்சிபல். ஓகே, 4 பிரின்சிபல் விட்ருங்க. அடுத்து மீட்டிங் நான் எடுத்துக்கிட்டேன். அடுத்து அதிகமாக தூங்குறது. ஓகே, சென்ஸ் என்ஜாய்மெண்ட். ஓகே, நீங்கள் சொன்னது எல்லாமே இருக்குது. சென்ஸ் என்ஜாய்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்னது எல்லாமே இருக்குது.
இந்த சென்ஸ் என்ஜாய்மெண்ட் நான் ஏன் சொல்ல வைக்கிறேன், முதல்ல நம்ம சென்ஸ் என்ஜாய்மெண்ட்னா என்னன்னு நம்மளுக்கு தெரியணும் முதல். அதாவது வந்து ரொம்ப சிம்பிள். நான் ஒரு சின்ன ஒரு ஃபார்முலா கொடுக்குறேன். இப்போ நீங்கள் மெத்தமெட்டிக்காக படிச்சிங்கன்னா தெரியும் பாருங்க, A=B, அப்புறம் வந்து அந்த பாய் ஆர்லாம் போடுவாங்க பாருங்க. இந்த மெத்தமெட்டிக் நிறைய ஃபார்முலா இருக்கும், ஓகேவா? நிறைய பேருக்கு மெத்தமெட்டிக் செய்யும் போது அந்த ஃபார்முலாவே பார்த்தா புரியாது நிறைய பேருக்கு எதில் கொடுத்துருக்காங்கன்னு. இப்போ வந்து கிருஷ்ண பக்திக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. இப்போ சென்ஸ் என்ஜாய்மெண்ட்னா ஒரு ஃபார்முலா இருக்குது, நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அது சொல்கிறது எல்லாரும் பரணி உள்ளக்குள்ளே நான் கேட்கறது சொல்கிறத லாக் பண்ணி அதை உள்ளக்குள்ளே ரிசீவ் பண்ணி லாக் பண்ணிடணும். சென்ஸ் என்ஜாய்மெண்ட்னா வந்து என்னதுன்னா, எந்த விஷயம் வந்து உங்களை வந்து கிருஷ்ண பக்தியிலேருந்து உங்களை வந்து பின்னாடி ட்ராக் பண்ணி பின்னாடி கொண்டு போதோ, அப்படியே ஸ்லோவாக்குதோ, அது எல்லாமே சென்ஸ் என்ஜாய்மெண்ட். ஒன்று வந்து கிருஷ்ண பக்திக்கு வந்து சப்போர்ட் இல்லாத ஆக்டிவிட்டிலாம் இருக்குல்ல, அதெல்லாம் சென்ஸ் என்ஜாய்மெண்ட். கிருஷ்ண பக்தியில் நான் இருக்கிறேன், இது செஞ்சேன்னா இது தவறுன்னு சொல்லி நம்ம மனசாட்சி ஒன்று தெரியும் பார்த்தீங்களா, நம்ம மனசாட்சி ஒன்று தெரிஞ்சு செய்யணும் பார்த்தீங்களா, அதுதான் சென்ஸ் என்ஜாய்மெண்ட். நீங்கள் உடனே எல்லாத்தையும் வந்து போட்டு எல்லாத்தையும் செட்டாக பண்ண முடியாது. எல்லாம் உடனே நீங்கள் பண்ணலாம், அதெல்லாம் உடனே முடியாது. அது திடீர்னு பெஞ்ச மழையில் திடீர்னு மழை பெஞ்ச இடி வச்சா காலாம் பூக்க பாருங்க, அந்த இது வரும் பாருங்க, மஷ்ரூம் வரும், அந்த மாதிரி கிடையாது. இது வந்து ஸ்லோலி ப்ராக்டிஸ் பண்ணணும். வைராக்கியம் வரணும். அது வரணும்னா அசோசியேஷன் வரணும், சாது வைஷ்ணவ, அப்போ தான் அந்த வைராக்கியம் வரும். வைஷ்ணவ அசோசியேஷனில் வந்தால் தான் உங்களுக்கு வந்து அந்த ஸ்ட்ராங் அந்த வைராகி கிடைக்கும். இந்த வைராக்கியம் இல்லாமல் நீங்கள் வந்து எதுவுமே நீங்கள் விட முடியாது. நான் சொன்னால ஞாபகம், கிருஷ்ண பக்திக்கு எதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து பிரச்சனையாக இருக்குதோ, ஓகே, எப்படின்னு புரியல. எப்படின்னா நீங்கள் எந்த ஆக்டிவிட்டி பண்ணும் போது நீங்கள் வந்து கிருஷ்ணருடைய திங்கிங்கு, கிருஷ்ணர் பக்தி வந்து உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகுதோ, அது எல்லாமே என்ஜாய்மெண்ட், அது எல்லாமே சென்ஸ் என்ஜாய்மெண்ட். நீ ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுறீங்க, ஒரு விஷயம் பண்ணி இருக்கீங்க, அங்கே வந்து கிருஷ்ணருடைய நினைப்பு வரல, கிருஷ்ணரோட திங்கிங் வரல, அது பண்ண நான் கிருஷ்ணரே மறந்துடும் போடுவோம் 2 நாளைக்கு, அந்த மாதிரி இருக்குன்னா அதெல்லாமே சென்ஸ் என்ஜாய்மெண்ட். நீங்கள் காலையில் ஏந்திக்கிறது நைட்டு படுக்க போகிற வரைக்கும் இது எல்லாத்தையும் நம்ம வந்து கரெக்ட் பண்ணணும். இதெல்லாம் உடனே நல்ல முடியாது, இம்பாசிபிள். ஆனால் பை ப்ராக்டிஸ் முடியும். ஸ்லோலி எப்படி இந்த மாதிரி வைஷ்ணவ அசோசியேஷன், சாது அசோசியேஷன் கிளாஸுக்கெல்லாம் வரணும். அப்போ தான் அவங்க சொல்லுவாங்க, இந்த பிரச்சனை இருக்குது, இதெல்லாம் நம்ம விடணும். உதாரணத்துக்கு வச்சுக்கங்களேன், இப்போ உதாரணத்துக்கு டிவி பார்க்கறது வச்சுக்குவேன். இந்த டிவி பார்க்க பெரிய ஒரு பஞ்சாயத்தே ஓடுது. அந்த டிவி பார்க்கறது வந்து பார்த்திங்கன்னா வந்து அது வந்து பார்த்திங்கன்னா நிறைய டைமென்ஷன் இருக்குது. அதை செய்தி பார்க்குறாங்க, ஸ்போர்ட்ஸ் பார்க்குறாங்க, எல்லாமே இருக்குது. நிறைய பேர் சொல்லுவாங்க, ஓகே, நீங்கள் டிவி கூட நிறைய பேர் பார்க்குறது இல்லை, எல்லாமே ஃபோன் வந்துச்சு. டிவி அது பாட்டுன்னு சும்மா தான் இருக்குது, எக்ஸ்ட்ரா சும்மா தான் கட்டுறாங்க சில வீட்டில் அது சும்மா அனாதையாக தான் இருக்குது. நிறைய இடத்துல வந்து ஃபோன் அதுவே முடிஞ்சு, அது 2 hour 3 hour முடிஞ்சுது. ஏன் இருப்போ அதுவும் எக்ஸ்ட்ரா எது டிவிலாம் இப்போ எல்லாம் ஃபோன்லேயே வந்துருச்சு எல்லாம். அப்போ நம்ம எந்த பார்க்குறது வந்து நம்ம தவறும் சொல்ல வரல. பட் வந்து என்னன்னா, நம்மளோட அந்த பார்க்கக்கூடிய அந்த விஷயங்கள் வந்து நம்மளுடைய சென்ஸ் என்ஜாய்மெண்ட் வந்து அது இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது. அதுதான் மெயின் விஷயம். நல்லா புரியுதா? நம்மளை வந்து கிருஷ்ண பக்தி மறக்கிற மாதிரி, ஐயோ குரு சொல்லியிருக்கிறாரே, இது நம்ம தவறாக பண்ணியிருக்கணுமே, அதெல்லாம் நீங்கள் செய்யக்கூடாது. சில சமயத்தில் பரமாத்மாவும் ஹெல்ப் பண்ணுவார். இதை பண்ணாத, வண்டியில் ஒரு மூலையில் வந்து ஒரு பல்ப் எரியும், ஒரு இது சிக்னல் கொடுப்பாரு. நம்ம தான் அந்த பல்பை வந்து கருப்பு துணி போட்டு மூடிடுமே ஃபுல்லாக. அதை அப்படியே மறந்துட்டு அப்புறம் செஞ்சுட்டு ஐயோ பண்ணிட்டேனே, ஐயோ செஞ்சுட்டேனே, இனிலேருந்து கிருஷ்ணா இனிலேருந்து செய்ய மாட்டேன், கிருஷ்ணா என்னை மன்னிச்சரு பண்ண மாட்டேன். ஏன்யா அவ்வளோ நேரம் கற்று நான் கத்துறேன், செய்யாத பண்ணாத உள்ளுக்குள்ள பரமாத்மா நான் பேசுகிறேன், எல்லாம் செஞ்சுட்டு வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்குறியா? எஸ், பரவாயில்ல, கிருஷ்ணன் ஹெல்ப் பண்ணுவார். ஆனால் அதை அட்வான்டேஜ் பயன்படுத்தக்கூடாது. கிருஷ்ணன் ஒரு பல்பு கொடுத்தாரா பாருனே, செய்யாத சொல்லுவாரா இல்லையா? மனசுக்குள்ள வருமா இல்லையா? உண்மையில கேஷம் அந்த வந்துச்சு, ஒரு பல்ப் பெரியமா இல்லையாதா? நம்ம கருப்பு துணி போட்டு மூடிடுமே. கருப்பு துணி போட்டு மூட்டா அது ஒன்றுமே தெரியாது நம்மளுக்கு. அப்புறம் செஞ்சு பிறகு அதுக்கப்புறம் வந்து கிருஷ்ணா கோவிந்தா மன்னிச்சிரு அது பார்ப்பாரு. அவர் என்கிட்ட இருக்கிற அந்த சுதர்சன சக்கரத்தை விட்டால் கூட உங்களெலாம் அடக்க முடியாதுன்னு நினைப்பார் அவர். பலராம் நினைப்பார், எது அந்த ஃப்ளோ அந்த கலப்படுத்து உங்களெலாம் மண்டையில் அடிக்கணும்னு நினைப்பார். அந்த அளவுக்கு நம்ம பண்ணியிருக்கோம். அவர் மட்டும் உடனே பேச ஆரம்பிச்சான்னு வச்சிங்களேன், பக்கம் இப்போ டேரெக்டாக பேசுகிறான்னு வச்சிங்களேன், ஒன்றுன்னா ஒரு லிஸ்ட்டு கழட்டி விட்டுருவார். அந்த அளவுக்கு நம்ம பண்ணியிருக்கோம். அதனால நம்ம வந்து புரிஞ்சுக்கணும், இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி புரிஞ்சுக்கிட்டு நம்ம இது வந்து இந்த என்ஜாய்மெண்ட் நம்ம வந்து லிஸ்ட்டு போட முடியாது, நிறைய இருக்கும். அதனால நான் அந்த மீட்டர் கொடுக்குறேன். எந்ததெல்லாம் நம்மளுக்கு கிருஷ்ணன் பற்றி டிஸ்டர்ப் ஆகுதோ அதெல்லாமே என்ஜாய்மெண்ட். அப்போ அதெல்லாம் வந்து நீங்களே ரியலைஸ் பண்ணணும். ரியலைஸ் பண்ணி அது குறைக்க பார்க்கணும். எங்கெங்கே குறைக்கலாம், என்னென்ன குறைக்கலாம், என்னென்ன பண்ணலாம், என்ன பண்ணேன், அந்த ஸ்ட்ரென்த் அந்த குறைக்கிறதுக்கு மனசில் இடம். ஐயோ அவங்க என்ன நினைப்பாங்க,
நான் இப்படி பண்ணுறது இவங்க என்ன நினைப்பாங்க, நம்ம எப்படி தெரியுமா பகவான் என்ன நினச்சி போட்டோம், குரு என்ன நினச்சா அவங்க பகவான் மனசா அவர் கிடக்கிறாரு, குரு அவர் கிடக்கிறாரு, ஐயோ இவங்க என்ன நினச்சிருவாங்க, ஐயோ என் நண்பர் என்ன நினச்சிருவாங்க, என் பக்கத்து வீடு என்ன நினச்சிருவாங்க, என் சரௌண்டிங் எனக்கு சர்க்கிள் என்ன நினச்சிருவாங்க, அவங்க மனசு நோகக்கூடாது. கிருஷ்ண மனசு நோகிட்டு போகுது, குரு மனசு அவர் கிடக்கிறாரு, அவங்க பக்கத்து வீடு மனசு இல்லைன்னா என் சுற்றி உள்ளவங்க அவங்க மனசு வந்து நோயிடக்கூடாது, அவங்களோட மனசு டிஸ்டர்ப் ஆகிடக்கூடாது. கரெக்டாக இல்லையா பிரபு? நம்ம எப்பவுமே அவங்கள தான் பார்ப்போம். இந்த சைடு இவர் கற்றுட்டோம், இவ்வளோ கற்றுட்டோம், இவர் பறக்கிறாரு, இவர் நம்மளை காப்பாற்றிடுவார் கடைசியா. தட்ஸ் வாய் நம்ம வந்து குரு நம்மளை வந்து அடித்து திருத்தணும் நம்மளைய. தட்ஸ் வாய் டிசைபிள் மீன்ஸ் டிசிப்ளின் கொண்டு வரணும், அதுதான் டிசைபிள். ஓகேவா? இது நிறையா இருக்குது, ஒன்றா போயிட்டே இருக்கும். நான் வந்து ஒரு டைம் இருக்கும்போது நம்ம இதெல்லாம் ஒன்றும் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, இன்னொரு விஷயம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து அக்ஷய திருத்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ரொம்ப நல்ல ஆஸ்பிஷியஸ் நாள். அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து நடக்குது. ஓகே, இன்றைக்கி அக்ஷய திருத்தியில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து கிட்டத்தட்ட 14 விஷயங்கள் நடக்குது. நம்பர் 1 வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தான் நம்மளுக்கு நல்லா அமைஞ்சிருக்கு. இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டே அக்ஷய திருத்தியா, முதல் நாள் அக்ஷய திருத்தியா. இன்றைக்கி வந்து பரசுராமர், பகவான் பரசுராமர் என்ன வச்சுருப்பார் கையில்? அந்த இது வச்சுருப்பார், அது என்ன சொல்லுவாங்க இங்கிலீஷ் வந்து எக்ஸ் வச்சுருப்பார். அதான் வந்து பரசுராமர். புரிதா மிஷினா? பரசுராமர் தெரியுமா? கையில் எக்ஸ் வச்சுருப்பார். இங்கே எங்கே இருப்பார்? ஐ திங்க் அங்கே தான் இருக்காங்க, கட்சியில் இருக்காரு. அவன் பாருங்கள், அவர் பகவான் பரசுராமர் இன்னைக்கு வந்து தோன்றிய தினம். ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 2வது வந்து பார்த்தீங்கன்னா கங்கா தேவி பூமிக்கு வந்துச்சு. கங்கா தேவி சிவபெருமான் தலையில் விழுந்து சிவபெருமான் தலையிலேருந்து பூமிக்கு வந்த நாள் இன்னைக்கு. செகண்ட். நம்பர் 3 வந்து பார்த்தீங்கன்னா சுதாமா இருக்கிறால, கிருஷ்ணோட ஃப்ரெண்ட் இருக்காங்க சுதாமா வந்து ரொம்ப ஏழையாக இருந்தார். அப்போ அவங்க மனைவி அனுப்புவாங்க, நீங்கள் போய் கிருஷ்ணரை பார்த்து ஏதாச்சும் டொனேஷன் வாங்கிட்டு வாங்க, நம்ம ரொம்ப ஏழையாக இருக்கோம். அப்போ வந்து சுதாமா முத கிருஷ்ணரை மீட் பண்ண போன நாள் இன்றைக்கி தான், துவாரகைக்கு. ஓகேவா? அடுத்து வந்து 4வது வந்து பார்த்துட்டிங்கன்னா பாண்டவர்கள், பாண்டவாஸ் இருக்காங்களா, இன்றைக்கி தான் வந்து சூரிய தேவன் இருக்கிறால, சன் ஆஃப் லார்ட் இருக்கால, அவர் வந்து அக்ஷய பாத்திரம் கொடுத்தாரு இன்றைக்கி தான். அதாவது திரௌபதி உனக்கு ஃபுல் மீல்ஸ் என்ன வேணால் இதுலேருந்து எடுத்துக்கோ, என்ன கேட்குறீங்க அதை கொடுக்கும். அந்த அக்ஷய பாத்திரம் எல்லாமே கொடுக்கும், எல்லாம் எடுத்துக்கலாம். ஆனால் கடைசியாக நீ வந்து சாப்பிட்ட பிறகு நீ வந்து உன்னோட சாப்பாடு சாப்பிட்டேன்னா, உன்னோட பிரசாதம் எடுத்துட்டுனா, அதுக்கப்புறம் இதுலேருந்து இன்றைக்கி எதுவுமே எடுக்க முடியாது. அதுக்கப்புறம் அந்த அன்றைக்குள்ளே கோட்டா முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். அப்போ நினச்சி பாருங்கள், பாண்டவர் 5 பேரும் காலைல பிரேக்ஃபாஸ்ட்டு, அப்புறம் லஞ்சு, நைட்டு டின்னர்லாம் சாப்பிட்ருவாங்க, எல்லாம் சாப்பிட்ருவாங்க. நைட்டு தான் கடைச்சா தான் திரௌபதி சாப்பிடுவாங்க. ஒவ்வொரு நாளும் அவங்க 14 வருஷமும் ஃபாஸ்டிங் இருந்தாங்க. அவங்க ஒவ்வொரு நாளும் காலையில் சாப்பிடாம, ஏன்னா அவங்க சாப்பிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் என்ன இருக்க போகுது? அதுக்கப்புறம் முடிச்சால, அதுக்கப்புறம் எல்லாம் ஃபாஸ்டிங் தான். அதோட அன்றைக்குள்ள கோட்டா முடிஞ்சிச்சு. அந்த அக்ஷய பாத்திரம் எல்லாமே கிடைக்கும். அது கிடச்சிது அன்றைக்கி தான். 5வது வந்து பார்த்திங்கன்னா வியாசதேவர் மகாபாரதம் எழுதுனது இன்றைக்கி தான், வந்து பிள்ளையார் சொல்லி போட்டு எழுதுனது இன்றைக்கி தான். ஓகேவா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சத்யா திரேதா 2வது யுகம்ல 2வது யுகம் ஆரம்பிச்சது இந்த தேதியில் ஆரம்பிச்சிச்சு, செகண்ட் யுகா. அடுத்து வந்து 7வது வந்து பார்த்திங்கன்னா ஆதி சங்கராச்சாரியார் வந்து பார்த்திங்கன்னா கனகா ஸ்தோஸ்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்தோஸ்திரம் இருக்குது. லக்ஷ்மி தேவியை புகழ்ந்து பாடக்கூடிய ஸ்தோஸ்திரம் இருக்குது. அந்த ஸ்தோஸ்திரத்தை எழுதுனது இந்த நாளைக்கு தான், இந்த அன்னைக்கு தான். அடுத்து 8வது வந்து பார்த்திங்கன்னா குபேரன் இருக்கிறார்ல, அதாவது காசுக்கு அதிபதி சொல்லுவேன், அவர் அந்த பொசிஷன் அந்த 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 ஜாப்பை வந்து அந்த 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 இதை வந்து எடுத்துக்கிட்டு இந்த நாளைக்கு தான். குபேரன் அந்த பணத்துக்கு அதிபதி சொல்கிறோம்ல, அந்த வெக்கன்சியை அந்த வேலையை எடுத்துக்கிது இந்த நாளைக்கு தான் அதை எடுத்துட்டார். ஓகேவா? 7வது எல்லாத்துக்கும் ஒரு டெமிகாட்ஸ் இருக்கிறாங்க. இப்போ வந்து ஒரு இருக்கும். அதே போல் சாப்பாடுக்கு அன்னபூர்ணி சொல்லுவாங்க. அன்னபூர்ணி வந்து இந்த டே தான் வந்து அவங்க வந்து எப்பியன்ஸ், இந்த டே தான் பிறந்தாங்க அன்னபூர்ணி. ஓகேவா? அடுத்து 10வது வந்து பார்த்தீங்கன்னா ஜெகநாத பூரி ரத யாத்திரை வரப்போதில் அதோடைய சேரியட் ரதத்தை வந்து செய்கிறது இன்னிலே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? அது என்ன, அந்த கட்டையெல்லாம் இன்றைக்கி தான் வந்து அந்த மரம்லாம் கட்டையெல்லாம் வெட்டுவாங்க. அதெல்லாம் வெட்டி அதுக்கப்புறம் தான் வந்து அதெல்லாம் எல்லாம் ஷேப் பண்ணுவாங்க. ஓகே, அதோட ஷேப் பண்ணுறது, அந்த மெஷர்மெண்ட் எல்லாமே பிரம்மதேவிக்கு கொடுத்தது. அது அப்படி இது வரைக்கும் ஃபாலோ பண்ணுறாங்க அவங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா 11 வந்து பார்த்திங்கன்னா என்னது கீர்ஷோர் கோபிநாத், மதனமோகன் டெம்பிள், கோவிந்தா டெம்பிள், கோபிநாத் டெம்பிள், இதெல்லாம் வந்து சண்டன யாத்திரா. அதாவது சண்டன யாத்திரை இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சண்டன யாத்திரை என்னென்னா போட் ஃபெஸ்டிவல். ஒரு டெம்பிள் போட் ஃபெஸ்டிவல் செய்வாங்க. நம்ம டெம்பிளில் நம்ம எப்போ செய்வோம்ல வருஷம் அதுதான். ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்னிலேருந்து 21 நாள் 21 டேஸ் வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணருக்கு வந்து சந்தனத்தை வந்து பூசுவாங்க. மாயாப்பூர் நீங்கள் எல்லா டைமில் பார்க்கலாம், எல்லாம் ஃபுல்லாக சந்தனம் பூசுவாங்க. உங்களால் முழுசாக சந்தனம் பூச முடியலானோ அட்லீஸ்ட் வந்து முகத்தில் பூசலாம். பட் இப்போ ராதாராணி விக்கிரகம் வச்சுன்னா ராதாராணிக்கு வெறும் நெத்தியில் மட்டும்தான் பூசணும், ஃபுல் பாடியில் பூசக்கூடாது. கிருஷ்ணன் மட்டும் தான் ஃபுல் பாடி.
ஓகே. இப்போ ஒருவேளை நீ வீட்டில் படம்லாம் வச்சுருக்கீங்களா, நாளையிலேருந்து ஆரம்பிங்க. சந்தனத்தை நல்லா இது பண்ணி கிருஷ்ணர் அந்த ஃபோட்டோவில் வைங்க. கிருஷ்ணர், ராதாராணி, நித்யா கௌரங்க அதெல்லாம் நீங்கள் வைக்கலாம். அப்போ மறுநாள் தொடச்சிட்டு புதுசாக. ஓகே மனுஷனா, இல்லைன்னு செய்யணும், நாளையிலேருந்து செய்யணும். ஷுவர் மதஜி? ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 13 பார்த்தீங்கன்னா எகீத்துக்கு பார்க்குற எல்லா வகையான கிரெயின்ஸ் இருக்குல்ல, அதில் முக்கியமான கிரெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பார்லி. பார்லி வந்து இன்றைக்கி தான் வந்து பகவான் வந்து பூமி கொண்டு வந்தார். ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பத்ரிநாத் யமுனா தோத்ரி. பத்ரிநாத் அந்த டெம்பிள் இருக்குல்ல, அங்கெல்லாம் வந்து ஃபுல்லாக வந்து பனியாக இருக்கும், ஃபுல்லாக ஸ்னோவாக இருக்கும். அதெல்லாம் வந்து ஃபுல்லாக அடைச்சிருப்பாங்க. ஜஸ்ட் இந்த அக்ஷய திதியில் மட்டும் திறந்து விடுவாங்க. ஏன்னா அந்த டைமில் தான் வந்து அந்த பனி ரொம்ப குறவாக இருக்கும். இந்தமாரி நிறையா விஷயம் ஆஸ்பிஷியஸ் விஷயம் நடந்தது தான் அக்ஷய திருதியா. இது கோல்டுக்கும் இதுக்கும் எப்படி சம்மந்தம் எனக்கும் தெரில. ஓகேவா? அதனால் வந்து இந்த ஆஸ்பிஷியஸ் டே வந்து பார்த்திங்கன்னா நிறைய சாண்டிங் பண்ணோன்னா, நிறைய முடிய எக்ஸ்ட்ரா ரவுண்ட்ஸில் நம்ம பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து பகவான் கருணை கிடைக்க ரொம்ப வாய்ப்பு நிறையா இருக்குது. அதனால் நிறைய சாண்டிங் பண்ணுங்கள். இந்த மாதம் வந்து நல்லா இது பண்ணுங்கள், பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணுங்கள். வீட்டில் இருக்கக்கூடிய கிருஷ்ண ஃபோட்டோக்கு முடிஞ்ச வரைக்கும் சந்தனம் வைக்க தான். ஒரு 2 நிமிஷம் பிடிக்காது கிருஷ்ணா மதஜி, 3 நிமிஷம் 4 நிமிஷம் தான். அதனாலே சந்தனம் வைங்க. ஓகே? ஹரே கிருஷ்ணா. जय श्रीमद् भागवत ग्रंथराज की, भगवान श्री कृष्णचंद्र की, अक्षय तृतीया महा उत्सव की, गौरव प्रेमानंदे हरि हरि बोल. एनी क्वेश्चन கேள்விகள் இருக்கா? வந்து கொடுத்த கிளாஸ்ல